السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நேர்வழி பெறுகின்ற அத்தகையோர் யார் என்றால் அவர்கள்தான் முற்றிலும் ஈமான் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத் தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மேலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இது 13வது அத்தியாயம் 28வது வசனம். ஆக்சுவலாக தர்பியா அப்படின்னா எல்லார் கையிலும் நோட்டு பேனாவே வச்சுக்கணும். ஆக்சுவலாக அது ஒரு கிளாஸ். இது நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். இருந்தாலும் பையங்கள்லாம் ஏதோ கிளாஸ் எடுக்கான்னு சொல்லி வராமல் கட்டடிச்சிடக்கூடாது. பயன்னான்னு உட்காந்துருப்பாங்க. இல்லை கிளாஸ் ஏதோ சொல்கிறான்னு பேனாங்கன்னா கொண்டு வர சொல்லுதான். நம்மளை ஏதாவது கேள்வி கேட்டோன்னு பயந்து வராமல் விட்டுறக்கூடாதுக்காண்டி எனக்கு உண்மையிலே சொல்லி அதான் காரணம். ஆக்சுவலாக தர்பியத்தின் நோக்கம் என்னென்னா, நாம் குர்ஆனோடும் ஹதீஸோடும் ஆழமாக பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் இதயத்தை அதன் பக்கம் முழுமையாக சாய்த்து இப்படி ஆழமாக திருக்குர்ஆன் நம்மோடு பேசுகிறதா என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டில் இருக்கிறார் என்பதுதான் தர்பியா. தர்பியா என்பது கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, எழுப்புதல் கூட்டம். தர்பியான எழுப்புதல். தர்பியா என்றால் எழுப்புதல். நம்முடைய இதயங்களை ஈமானை எழுப்புவதுதான் தர்பியா என்பதன் பொருள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 13வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நேர்வழி பெற்றவர்கள் தான் ஈமான் கொண்டோர். அவர்கள் யார் என்றால் அல்லாஹை நினைவு கூறுவதால் அவர்கள் இதயங்கள் உள்ளங்கள் அமைதி பெறும். அதோடு முடிக்காமல் அல்லாஹ் ரிப்பீட்டடாக மீண்டும் சொல்கிறான் அதே வசனத்தில், அல்லாஹுவை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறும். இது முந்தைய வசனம் என்ன கனெக்ட் பண்ணுதுன்னா, இது ஈமான் கொண்டவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு. அந்த இறை நம்பிக்கை கொண்டவர் யார்? சூரத்துல் ஃபாத்திஹா கனெக்ட் பண்ணிடுங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்ட்ட என்ன கேட்போம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அப்போ நேர்வழி பெற்றவர் தான் ஈமான் கொண்டவர்கள். ஈமான் கொண்டவர்கள் உள்ளங்கள் எதை கொண்டு அமைதி பெறும் என்றால் அல்லாஹை நினைவு கூறுவதால். அப்படியே முடிக்காமல் இன்னும் ஓங்கி அழுத்தமாக அவர்கள் உள்ளங்கள் வேறு எதுக்கும் அமைதி கிடையாது, அல்லாஹை நினைவு கூறுவதால் மட்டுமே அவர்கள் உள்ளங்கள் அமைதி பெறும் என்பதுதான் அதற்கு பொருள். இது நேர்வழி பெற்ற அடையாளத்தை காமிக்க ஒன்று. இரண்டாவது, நாம் ஈமான் பலமாக இருப்பதையும் அந்த வசனம் என்ன செய்ய நமக்கு சுட்டி காட்டுது. திருக்குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நான் பேசிக்கிட்டு எடுத்து காட்டுவேன். முதல்ல உள்ளம் என்றால் என்ன என்பதை நம்ம அதில் பார்த்துக்கணும். உள்ளம் என்பது அது ஒரு விலை மதிக்க முடியாத ஈமான் என்ற அழகிய பொக்கிஷத்தை பாதுகாக்கிற அது ஒரு அற்புதமான பாத்திரம். உள்ளம் என்பது ஈமான் என்று இறை நம்பிக்கை இருக்குல்ல, அந்த இறை நம்பிக்கை என்ற அற்புதத்தை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான பெட்டகம் தான் எதுன்னு கேட்டால் அந்த உள்ளம். அப்படின்னா வெரி சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறா இருந்தால், நம்ம எவ்வளவுதான் நல்ல தூய்மையான பாலை வைத்திருந்தாலும் நீங்கள் பாத்திரம் சரியில்லாமல் நீங்கள் வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த பால் என்னாகும்? பாலும் கெட்டு போகும். ஒன்னோட ஒன்று தொடர்பு வந்துடுதா? பால் நல்ல பால், ஆனால் பாத்திரம் சரியில்லை, கெட்டுரும்.
பாத்திரம் நல்லா இருந்து பால் சரியில்லாட்டாலும் என்ன செய்யும், கேடு உண்டாகிடும். அதனால் உள்ளம் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஈமானுடைய அடிப்படையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை ஆட்சி செய்வதை பற்றி திருக்குறான் ஒரு வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க. அல்லாஹ் மனிதனை ரூல் பண்ற இடம் தெரியுமா? மனிதனை ஆட்சி செய்கிறேன்னு சொல்றான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல், வானபூமி ஆட்சி செய்வதையும் சொல்றான். மனிதனை ஆட்சி செய்கிற இடம் தெரியுமா? மனிதனுக்கும் அவன் உள்ளத்துக்கும் இடையே அல்லாஹ்வை ஆட்சி செய்கிறான். அரசாட்சி செய்கிற இடங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்வது, மனிதனுக்கும் அவனுடைய இதயத்திற்கும் இடையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சி செய்கிறான். அப்படி என்றால் உள்ளம் என்பது மிக ஒரு பாதுகாக்க வேண்டிய பரிசுத்தமான, அதுதான் முதன்மையான பெட்டகம். அதனால தான் உள்ளத்தை தூய்மை அடைந்தவர் வெற்றி அடைந்து விட்டார். கத் அஃப்லஹ மன் தஸக்கா. உள்ளம் இருக்கல, அதை தூய்மை அடைந்தவர் தான் வெற்றி பெற முடியும். உள்ளம் சரியில்லை என்று சொன்னால் அதில் வைக்கிற எந்த விலை மதிக்க முடியாத பொருள் கெட்டுப்போகும் என்பதுதான் அதற்கு பொருள். அல்லாஹ்வுடையார்களே, ஆக இந்த தலைப்பை நம்ம இணைஞ்சிருக்கோம், உள்ளம் என்ற தலைப்புக்குள்ள வச்சிருக்கோம். சரி, உள்ளத்தினுடைய கேரக்டரை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வருவோம். அப்புறம் பின்னாடி டீட்டெயிலாக உள்ள போகும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது, உங்கள் உடலில் ஒரு சதை துண்டு உள்ளது, அது சீரடைந்தால் அனைத்தும் சீரடைந்து விடும், அதுதான் உள்ளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது, சின்ன பாட்டு இருக்குது, அதில் அது சரியாக வந்தால் எல்லாமே சரியாயிடும். உடனே நீங்கள் ஹார்ட்டுன்னு நினச்சிடாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெடிக்கல்லாம் இங்கே பேச வரல, உடனே ஹார்ட்டுக்குள்ளே பேரக்கூடாது. இந்த உள்ளம் என்று சொல்வது சிந்தனை, என்ன மூளை என்பதெல்லாம் கனெக்ட் பண்ணி பல பொருள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. ஆகவே உள்ளம் சீரடைந்தால் எல்லாமே சீரடைந்துவிடும். அப்போ நம்ம முதல்ல சரி செய்ய வேண்டியது எங்கன்னு கேட்டால், எவ்வளோதான் மரம் உயர்ந்து மேலே நின்னாலும் சரிதான், அதோட வேர் சரியில்லைன்னு வைங்க, கொஞ்ச நாள்லே கனிகள் பட்டு போக ஆரம்பிக்கும், இலைகள் பட்டு போக ஆரம்பிக்கும். மரம் சரியாக ஆழமாக உள்ள போல் அப்படின்னா மரம் வேரோடு புடுங்கும். சோதனை என்பதை போன்று புயல்கள் ஆட்டும் போது மனிதன் செய்வான், ஈமான் சரிந்து போகும். ஆகவே அந்த உள்ளம் தான் என்ன செய்யணும், முதல்ல பலமாக வேண்டும் இறை நம்பிக்கையால். உள்ளத்திற்கான 2 குணங்கள். ரப்பனா லா துஸி குலுபனா பஅத ஹதைதனா ஹப்லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த திருக்குர்ஆன் துஆவை எல்லா வரலாறு தொழுகைக்கும் பிறகு கேட்டாங்க. ரப்பே, நேரான வழியை தந்ததன் பின்னர், நேரான வழியை தந்ததன் பின்னர் என் உள்ளம் சருகி விடுமாறு செய்து விடாதே, என் உள்ளம் சருகி விடுமாறு செய்து விடாதே, என் மீது அன்பாகும் அதிகமாக அருள் புரி, நீ மிக பெரும் கொடையாடின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் நம்மளை கேட்க சொல்லும். ரொம்ப முக்கியம். இவள் நாம் அன்றாடம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு கேட்க வேண்டிய பிரதான, எப்படி அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று சொல்கிறோமோ, தொழுகை முடிஞ்சன அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வதை போன்றே இந்த துஆவும் பிரதானமானது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காலையில் ஒருவன் மூமினாக இருக்கிறான், மாலையில் காஃபிராக விடுகிறான். மாலையில் மூமினாக இருக்கிறான், காலையில் காஃபிராக விடுகிறான். காரணம், இந்த இதயங்கள் எப்போ சபலப்பட்டு எங்கே மாறி போய் நிற்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே இந்த இதயத்தை வலுப்பெற, தூய்மை பெற செய்ய வேண்டியது, இந்த இதயத்தை பலம் பெற செய்ய வேண்டியது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கு. அதாவது அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக். என் உள்ளங்களை புரட்டுவனே, என் உள்ளங்களை புரட்டுவனே, என் உள்ளத்தை தீன் என்ற அழகிய மார்க்கத்தை நிறுத்துவாயா, நிலை நிறுத்துவாயா. அப்போ எங்க இருக்கு மார்க்கம், எங்க நிற்கி பாருங்க. மார்க்கம் என்பது எங்க நிற்கும் கேட்டால் இந்த உள்ளத்தில் தான் இருக்கிறது. இந்த கண்ணுக்கு தெரியாத உள்ளம் என்று அந்த ஒரு படைப்பில் இருக்கிறதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்சி செய்கிற இடமும் அதுதான். அது சரிந்து விடும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதனால தான் என் உள்ளம் சரியுமாறு ஆக்கி விடாத யா அல்லாஹ் என்று பயப்படுகிறான். என் உள்ளம் சரிந்து விடக்கூடாது என்று அவன் அல்லாஹ்ட்ட தொடர்ந்து கேட்கணும். உள்ளத்துடைய நற்குணங்கள் சில இருக்குது, அதான் ஏதாவது நிறைய இருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சதை எழுதியிருக்கேன். போக போக நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த தலைப்புக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா நீண்ட செய்திகளை என்ன செய்யும், திருக்குர்ஆன் ஆழமாக பேசுவதை பார்க்க முடியும். ஒன்று, இதயங்கள் அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்திருக்கும், முற்றிலுமாக சாய்ந்திருக்கும் இதயம். அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலும் சாய்ந்திருக்கிற இதயம். இரண்டாவது,
இலகிய இரக்கம் கருணை உள்ளம் கொண்ட உள்ளம். மூன்றாவதாக கல்புல் ஷாக்கிர், நன்றி உள்ள உள்ளம், நன்றி உள்ள உள்ளம். நான்காவதாக அமைதி பெற்ற உள்ளம், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த உள்ளம். அதே போல அல்லாஹ் பேரை சொன்னால் நடுங்கும். இன்னமல் மூமினல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவள் இதயங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்போ நடுங்குகின்ற இது அல்லாஹ் நற்குணங்களை சொல்லும்போது மெயினாக சொல்லலாம், அல்லாஹ் பக்கம் மட்டும் இதயங்கள் சாய்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். இரண்டாவது சொல்லும்போது இலகிய இரக்கம் கொண்ட மனத்தை உள்ளத்தை பற்றி இஸ்லாம் பேசுது. ரொம்ப இரக்க குணம் உள்ள உள்ளவருக்கு ரொம்ப அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு சொல்லுவோம், உதாரணமாக சொல்லுவோம். எப்படின்னா, 2 வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு பொரித்த காளை கண்டு விருந்தாக வைக்கப்படுது. அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்த மாணவர்கள் மலக்குமார்கள் மனித உருவத்தில் வந்திருப்பாங்க. சாப்பிடாமல் இருந்தோன்னு அவர் சந்தேகப்பட்டுறாரு. அப்போ ஏன் நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க. வந்தது நாங்கள் மனிதர்கள் அல்ல, நாங்கள் மலக்குமார்கள். வானர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்மை கொண்டு உணவு உண்பவர்கள் அல்ல. நாங்கள் 2 செய்தி கொண்டு வந்திருக்கோம். ஒன்று, உங்களுக்கு உங்கள் மனைவி சாராவுக்கு குழந்தை பிறக்க போகிறது, ஒரு செய்தி. இன்னொன்று, உங்கள் சகோதரர் லூத்துடைய சமூகத்தை அழிக்க வந்திருக்கும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவலை கொண்டார். அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணார். அவங்களை அழிக்க வேண்டாம் என்பதை கொண்டு கேட்டுக்கொண்டதாக தான் அந்த ஹதீஸ் பிரதான வருது. அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரக்க குணம் கொண்டவராக இருந்தார். அதே நேரத்தில் அவருடைய இதயம் அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலும் சாய்ந்திருந்தது என்பதற்கு, ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டவர் தன்னுடைய பிள்ளையை உயிரோடு அறுப்பதற்கு முனைந்தார். ஏனென்றால் அவருடைய இதயம் முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்திருந்தது. முழுமையாக அவருடைய இதயம் ரப்பின் பக்கமே சாய்ந்திருந்தது. அவள் செவிகள் இறைவனின் வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே சொல்லுவாங்களா, இந்த ரெக்கார்ட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் அப்படிம்பாங்க. ரெக்கார்ட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, ரெக்கார்டு எங்கே ஆக தெரியுமா? உள்ளத்தில் ஆழ்மன, சப்கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆழ்மனத்தில் பதிய வைப்பது. இந்த ஆழ்மனத்தில் உள்ள அவருக்கு என்ன பதிஞ்சுன்னா, இது இறைவனுடைய கட்டளை என்று ஆழமாக உள்ளத்தில் பதிஞ்சதுனால தான் அந்த இதயம் இறைவன் பக்கம் சாய்ந்திருந்தது. தன் மகனை அறுக்க போகிறோம் என்ற கவலை அவருக்கு தொற்றிருக்கலை. ஆனால் இந்த எப்படி கடமை நிறைவேற்றும் என்பதில் மட்டும்தான் அவர் உறுதியாக இருந்தார். ஆகவே அது அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலுமாக சாய்ந்த உள்ளம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது போன்றவை. அவங்களும் தன் இதயத்தை ரப்பின் பக்கம் முழுமையாக சாய்த்து வைத்திருந்தார்கள். அடுத்தால கல்புன் ஷாக்கிர் நான் சொல்ல, நன்றி உள்ள உள்ளம். கல்புன் ஷாக்கிர், நன்றி நிறைந்த உள்ளம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் நன்றி செலுத்தி வாருங்கள், எனது அருளை உமக்கு நான் உங்களுக்கு அதிகப்படுத்து. நன்றி செலுத்தும்படி திருக்குர்ஆன் செய்து நமக்கு கட்டளையிடுது. லப்னுன் ரைன் சகுர்த்தும், நன்றியுள்ள மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை அதிகப்படுத்தும் செய்வான். நன்றி பெருக்கு ஒரு இதயத்தில் இருக்கணும். அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லைங்க, சக மனிதனுக்கும் நன்றி பாராட்டணும் என்பதே அந்த உள்ளத்தினுடைய பண்பாக இருக்கணும். அடுத்தாற் போல அமைதி பெற்ற உள்ளம். நான் முதல்ல ஓதிய வசனம் 13வது அத்தியாயம் 28வது வசனம். நேர்வழி பெற்றவர்கள் தான் ஈமான் கொண்டோர், அவர்கள் அல்லாஹ்வை நினைவுறுகிறார்கள், இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவுறுவதால் மட்டுமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அமைதி பெற்ற உள்ளமாக இருக்கணுங்க. பீஸ்ஃபுல் மேன் சொல்லலாம். சாந்தி, சாந்தியான உள்ளம் சொல்லணும். சாந்தி உள்ளவங்க தான் நிம்மதியாக வாழ முடியும். சாந்தி உள்ளத்தில் சாந்தி இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் நான் நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் அந்த சாந்தியை யார் ஏற்படுத்த முடியும் என்று கேட்டால், ஒரு இறை நம்பிக்கையாளன் நம்புகிறான், அல்லாஹ்வால் மட்டும்தான் இதயம் அமைதி பெறும் என்று நம்புகிறான். ரொம்ப முக்கியம். அடுத்து அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படியும் சரணடைந்த உள்ளம். முற்றிலும் சரணடைந்த கீழ்ப்படி, முற்றிலுமாக கீழ்ப்படி. சிலவற்றை ஏற்றுக்கொள்வோம், சிலவற்றை நாங்கள் மீறுவோம் என்று சொல்வது கீழ்ப்படிந்த உள்ளம் அல்ல. சரணடைந்த உள்ளம் என்பது முற்றிலும் டோட்டலி சரண்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சரணடைந்த உள்ளம் என்பதும் ஒரு உள்ளத்தினுடைய உயர்ந்த பண்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். அடுத்தால அல்லாஹ்வின் பெயரை சொன்னால் நடுங்குகிற இதே. அது நடுங்குறன்னா அப்படி டைரக்டாக ஃபிசிக்கலாக சிவியரிங் ஆகுதுன்னு நினச்சி இப்படி கிடுகிடு நடுங்குறன்னு நினச்சிடக்கூடாது. அந்த நடுக்கம் என்பது
அவரை பாவத்தை விட்டு விலக்கும். முதல்ல மாடக்கேடான பாவகரமான காரியத்தை விட்டு என்ன செய்யும்? அந்த இதயம் ஒன்றுமில்லை, ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர். நாம் ஏதோ ஒரு தவறான காரியத்தை ஈடுபட்டு இருக்கோம். சிம்பிளாக ஒரு பாங்கு சவுண்டு கேட்கு, அல்லாஹு அக்பர் பள்ளியாசல் மைக்கு ஆன் பண்ணிட்டாங்க. நாம் வேற ஒரு காரியத்தில் இருக்கோம், நமக்கே தெரியுது, மனசாட்சி குத்துது இந்த இடத்துல. இப்போ அல்லாஹின் பெயர் கூறப்பட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும் செய்யணும், டக்குன்னு அல்லாஹின் பெயர் கூறப்பட்டால் அவர்கள் அந்த காரியத்தை விட்டு விலகும். அதுதான் நடுங்குகிற இதயத்தின் அடையாளம். பாவகரமான காரியத்தை விட்டு நடுங்குகிற இதயம் விலகுவது என்பதால் அல்லாஹ்வை அஞ்சுகிற நடுங்குகிற இதயத்தின் அடையாளம். எக்கோவே அணியுது. ஓகே, இவையெல்லாம் நாம் பார்த்தது முதல்ல உள்ளத்தினுடைய நற்பண்புகள், நல்ல குணங்கள். நெக்ஸ்ட் உள்ளத்தினுடைய தீய குணங்கள். இது குர்ஆன் ஹதீஸ்ல எடுக்கிறது, சொந்த கருத்து எதுவுமே கிடையாது. நான் சொல்கிற வசனம் எல்லாமே குர்ஆன்லேயும் இருக்கும், ஹதீஸ்லேயும் இருக்கும். உள்ளத்தின் தீய குணங்கள் அல்லது உள்ளத்தில் ஏற்படுகிற நோய்கள் அப்படிங்க வச்சுக்கலாம். உள்ளத்தில் ஏற்படுகிற நோய்கள் ரெண்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2வது அத்தியாயம் 77வது வசனம், 74, இறை மறுப்பான கடினமான உள்ளம். இறை மறுப்பான அல்லாஹ் சொல்லலாம், சில கற்பாறைகள் உருண்டோடி அது செய்து அல்லாஹ்வின் அச்சத்தால் உருண்டு ஓடுகிறது. சிலருடைய உள்ளங்கள் பாறைகளை போல இறுகி விட்டேன்னு அல்லாஹ் சொல்லலாம். கடினமான உள்ளம் எப்படின்னா, இறை மறுப்பின் காரணமாக, இறை மறுப்பு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக கடினமான போகிய உள்ளம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுது, இந்த உள்ளத்தில் கடினமான உள்ளம். முதல்ல சொல்லுமா கல்புன் ஷாக்கிர், நன்றி உள்ள உள்ளம் மாதிரி. 2வது நன்றி கெட்ட உள்ளம். உள்ளத்தில் நன்றி கெட்ட உள்ளம். ஏன்னா அல்லாஹ் தந்த அருட்கொடை இருக்குல்ல, அதை அல்லாஹ் சொன்னால் நீங்கள் எண்ணிக்கையில் அடங்க முடியாது அல்லாஹ்வுடைய அருளை. அல்லாஹ்வுடைய வல்லமை நீங்கள் எழுத ஆராய்ந்தால் கடல் முழுவதும் மையாகும், மரங்கள் யாவும் எழுதுகொள்ளாமல் எழுதி முடித்தாலும் மைகள் தீர்ந்து போகுமே, கடல் நீர் தீர்ந்து போகுமே ஒழிய அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் வல்லமை எழுதி முடியாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இவ்வளவு வல்லமை நமக்கு தந்த ரப்புல் ஆலமீனுக்கு, அருட்கொடையை தந்தவனுக்கு நன்றி கெட்டு போவதற்குல தொழாது இருப்பது, முதல் அவனை ஏற்காது இருப்பது, ஈமான் கொள்ளாது இருப்பது. 2வது அவனுக்கு அல்லாஹ்வையும் ஏற்றுக்கிட்டு அவளியாகவும் உண்டு என்று நம்புகிற போலியான ஷிர்க், இணை வைப்பு. 3வது அல்லாஹ் இல்லை என்று மறுப்பது. அப்புறம் நம்பிக்கை கொண்ட பிறகு இறைவனுக்கு செய்ய வேண்டிய அல்லாஹ் விதித்த கடமைகள் இருக்குல்ல, அந்த தொழுகைகளை விட்டு விடுவது, நோன்பு வைக்க மறுப்பது, அல்லாஹ் தந்த செல்வத்திலிருந்து ஜக்காத்தோ சதக்காவோ தர மறுப்பது. இவைகளெல்லாம் நன்றி கெட்டத்தனம். அடுத்தால அல்லாஹ் சொன்னான், நோய் கொண்ட உள்ளம் சொன்னான். யார் உள்ளத்தில் நோய் இருக்கிறோ, அந்த திருக்குறள் வசனத்தை பேசும், யார் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் அதை தவறாக விளங்கி கொள்வார்கள். அப்போ உள்ளத்தில் நோய் இருக்குன்னு சொல்லலாம். உள்ளத்தில் ஒரு நோய் தொத்தி இருக்கு உங்களுக்கு அப்படி என்றால் அந்த உள்ள நோயை எது சரி செய்யணும்னு கேட்டால் இறை நம்பிக்கை, ஆழமான இறை நம்பிக்கை, அல்லாஹ்வை மீண்டும் மீண்டும் திக்ர் செய்வது, தௌபா பாவ மன்னிப்பு தேடுவது. என்ன, இறை அருளை தேடுவதற்காக நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கேட்டால் இதயத்தில் நோயை விட்டு செய்யும், நம்மை அப்புறப்படுத்தும். அடுத்தால இரக்கம் காட்டாத உள்ளம். முதல்ல சொல்ல கடினமான உள்ளம் எதுன்னு கேட்டால் அது இறை மறுப்பினால் உருவானது. இந்த இரக்கம் காட்டாத உள்ளம் எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், இது கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் போனால் நல்லா இருக்கும், கிட்ட இருந்தால் ஐக்காட்சிட்டார், எவ்வளோ தள்ளி போது நல்லது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது பேரக்குழ ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை கொஞ்சி முத்தமிட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை ஒரு நபி தொடர்ந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 10 குழந்தைகள் உண்டு. எத்தனை? 10 குழந்தைகள் உண்டு. அவர்களை நான் ஒருபோது இது போன்று முத்தமிட்டது கிடையாதுங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன் உள்ளத்திலிருந்து இரக்கத்தை அகற்றிய பிறகு நீ எப்படி அந்த குழந்தைகிட்ட அன்பு செலுத்துவ அப்படி. ஏன்னா இவன் கடினமாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய உள்ளத்திலேருந்தே கருணையை எடுத்துட்டான் உங்களுக்கு, எப்படி நீங்கள் செலுத்துவீர்கள்? அப்போ உள்ளம் என்ன செய்யுது? இரக்கம் காட்டாத உள்ளம். புரியுதா? ஹதீஸ் என்ன சொல்லுது? இரக்கம் காட்டாத உள்ளம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஏதாவது சின்ன ஒரு நாய்க்குட்டி டக்குன்னு பஸ்ஸில் போயிட்டு சடனாக உள்ளே ஓடிடும். நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்போம்,
நின்றுட்டு இருப்போம், பார்ப்போம், சடனாக ஒரு நாய்க்குட்டி என்ன செய்யும், ரோட்டை கிராஸ் பண்ணிடும். பஸ்காரன் வேகமாக வருவான். ஒரு செகண்டு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, மைண்டு ஃபுல்லாக அதில் தான் கவனம் இருக்கும். ஃபோனில் பேசிட்டு கூட வருவான். ஆனால் அந்த நாய் பஸ்ஸில் அடிபட்டுறக்கூடாதுங்கிற மைண்ட் இருக்குல்ல, நம்மளை அறியாமல் இருக்கிறவனுக்கு இறக்க உள்ளவனுக்கு நான் சொல்கிறது, எவனும் ஜாவுன்னு போகிறவன் இருக்கான். அதான் இரக்கம் காட்டாத உள்ள. இது கெட்ட பண்பு என்னன்னா, எக்காடும் கட்டு போய் என் வேலையை பார்க்கணும்னு போகிறோம்ல, இந்த இரக்கம் காட்டாத உள்ளம். இது ஒரு நோய் கேரக்டர் இருக்குது. நான் என் வேலையில் மட்டும்தான் இருப்பேன், போகிற பக்கம் என்ன நடந்தால் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது இரக்கம் காட்டாத உள்ளம். இரக்கம். சில பேர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ரோட்டில் போவாங்க, வேறு ஆள் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க நின்று என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஏன் கேட்க அப்படின்னா, எதாவது ஹெல்ப் அவனுக்கு இவனால் முடிஞ்ச எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறதுக்காக கேட்கறதில்ல. அவங்க எல்லாமே தயாராக இருக்குன்னா பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா. இது இரக்கம் காட்டுகிற உள்ளம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், பேராசை கொண்ட உள்ளம். ஹத்தா சுருத்துமுல் மக்காவி ஹல்ஹாக்கு முத்தஹாதர். மனிதன் பேராசை கொண்டவனாக, அல்லாஹ் சொன்னால் மனிதன் பேராசை கொண்டவனாக, உள்ளத்தில் பேராசை வருவது இதுவுமே உள்ளத்தினுடைய மிகப்பெரிய கொடிய நோய். சிறுக்கு அடுத்தால இருக்கிற பெரிய ஆபத்தான நோயில் என்ன தெரியுமா, கர்வமும் பேராசை. கர்வமும் பேராசை மோசமான நோய். அடுத்தால பொறாமை கொண்ட உள்ளம். பொறாமை கொண்ட உள்ளம், இந்த உள்ளத்திலே இது ஒரு கொடிய நோய், அது மோசமான நோய் பொறாமை. உங்களுக்கு தெரியுமா மனிதகுலம் ஏன் பிரிந்து பிரிவினையானது தெரியுமா? குர்ஆன் ஒரு இடத்துல பேசுது. இதற்கு நீங்கள் முன்பு எல்லோரும் ஒரே சமுதாயமாக இருந்தீர்கள், பின்னர் நீங்கள் உங்களுக்கிடையே கருத்து ஏற்பாடின் காரணமாக பொறாமை கொண்டீர்கள். நீங்கள் பொறாமை கொண்ட காரணத்தினால்தான் நீங்கள் பிரிந்து நாசமாகி போனீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுது. பொறாமை என்ன பண்ணுச்சு, ஆதமுடைய சந்ததியை அழிச்சு உடைச்சி கொண்டு வந்து எதுன்னு கேட்டால் பொறாமை கொண்ட உள்ளம். இருக்குல்ல கிரேடிஸ், பொறாமை இருக்குல்ல, வரவே கூடாத மோசமான நோய். இஸ்லாத்தின் அடிப்படை என்ன தெரியுமா, இந்த பொறாமை என்ன செய்யுது தெரியுமா, அல்லாஹ் இன்னொருவனுக்கு தந்திருக்கிற அருட்கொடை மீது இவன் பொறாமை கொள்றான். இவனுக்கு அந்தஸ்து கூடுது அப்படின்னா, அவன்லாம் பெரிய ஆளாயிட்டான்பா, நீ யார வேண்டாம்னா நீ அவனை வைத்தறிச்சப்படுத. அல்லாஹ் அவர் அந்தஸ்தை உயர்த்திருக்க, அல்லாஹ் அவனுக்கு அருட்கொடையாய் அந்த அந்தஸ்தை தந்திருக்க, செல்வமோ அதிகாரமோ பதவியோ அந்தஸ்தோ உயர்ந்திருக்க, நீ ஏன் பொறாமைப்படுற? இந்த பொறாமை கொள்வது என்னன்னா, இறைவனுடைய அருட்கொடையை நிராகரிப்பதற்கு மோசமான நோய் என்பது பொறாமைனா. மனித சமூகம் பிளந்து போனதுக்கு காரணம் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், பொறாமைதான் என்ற காரணத்தை சொல்லி காமிக்கான். அதனால தான் மக்களுக்கு மத்தியிலே நபிமார்களை நாம் அனுப்பி நேர்வழி என்ற வேதத்தையும் கொடுத்து இப்படி வாழுங்கள் என்று உங்களுக்கு வழிகாட்ட ஆரம்பித்தோம். பொறாமையின் காரணம் அழிஞ்சு நாசமாக போனோம் அப்படிங்கிற. அதை பொறாமை கொண்ட உள்ளம் ஆபத்தான உள்ளம். சின்ன வயசுலேயே இது ஸ்டடி பண்ணணும். வீட்டில் குழந்தைகளுக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னா, அண்ணனை பார்த்து தம்பியோ தம்பியை பார்த்து அண்ணனோ பொறாமை கொள்ள விடக்கூடாது. நோதான். 2 பேர் 2 கண்ணுங்கிற வார்த்தையை பிள்ளைகள் சமமாக சொல்லி கொடுக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், பொறாமை வளர்கிற இடம் குழந்தை பருவத்திலே ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து விட்டு பையன் நல்லா இருக்காங்க பார்த்து பொறாமை கொள்வது, அதை தாயே சொல்கிறது, அவன்லாம் நல்லா இருக்கான் அப்படிங்கிறது, பக்கத்தில் மகனை வச்சுக்கிட்டே. இது மோசமான நோய். இது கொடிய நோய், மோசமானது கொடிய நோய் என்று இஸ்லாம் பார்க்கிறாக. பொறாமையை விட்டு பொறாமை கொண்ட உள்ளம். அடுத்து அல்லாஹ் சொல்வது கஞ்சத்தனமான உள்ளம். கஞ்சனுடைய உள்ளத்தை போல அல்லாஹ் என்ன சொல்கிறான், விண்ணில் ஏறுவோன் இதயம் சுருங்குவதை போன்ற கஞ்சனுடைய இதயம் சுருங்குகிறது நல்லா குர்ஆன்ல சொல்லுவான். கஞ்ச பயில்க இதயம், கஞ்சமான இதயம். இதயத்தில் கஞ்சத்தனை வரக்கூடாது. அது எங்கே போய் முடியும்னா, பெற்ற பிள்ளைகள் எழுத செய்ய மாட்டான், சேக்கன் காசை சேக்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு கூட நல்லது கிட்டதை செய்யறது கிட்ட அவ்வளோ மோசமாக மாறிடுவாங்க. கஞ்சத்தனை அப்படி கொண்டு விட்டுரும். அது பேராபத்து. அடுத்தால நான் சொன்ன மாதிரி, அது முதல்ல அமைதியான உள்ளம், 2வது அமைதியற்ற உள்ளம். இந்த நிம்மதியில்லைன்னு சொல்கிறாங்களா, நிம்மதியே இல்லை. நிம்மதி எங்கேருந்து வரும்? நிம்மதி நீங்கள் உள்ளத்தை பண்படுத்தாத வரை நிம்மதி அடைய முடியாது. வெரி சிம்பிள். இந்த அமைதியற்ற உள்ளத்தை எப்படி அடக்கிறது? அல்லாஹ் சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் இதயங்கள் அமைதி வரும். அதுக்கு சில திருக்குறான் வாசல் அல்லாஹ் சொன்ன சில திக்ர்கள் இருக்குது, ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த திக்ர்கள் போகிற போக்கில் நீங்கள் நம்ம தொழுதுட்டு விட்டு அடிக்கும் பாரு, சுபான்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வரட்டுமா வெளியே வேலைக்குன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி, இந்த திக்ர் இல்லை. நம்ம அப்படி தான் நல்லாட்டு போயிட்டு வரைஞ்சிருவோம், நல்லா ரொம்ப பிஸியாக இருக்கும். சுபான்லாம் சொல்லுங்க மாப்பிள்ள, அல்ஹம்துலில்லாஹ். என்ன இது இங்கே அங்கே சுபான்லாம் சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன திக்ரு, என்ன தாலியத்தை திக்ரு, யார் சொல்லி கொடுத்தாரு? திக்ருக்கு அர்த்தமே வேறு.
அமைதியற்ற உள்ளத்தை அடங்க வைப்பது. இப்போ இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் இருக்குல்ல, அந்த வார்த்தை இருக்குல்ல, அது நீங்கள் லேசாக கருதிடக்கூடாது. அது ஒரு சமூகத்தில் மந்திர சொல்லாக மாறிட்டு, மந்திர சொல்லாக மாறிட்டு. பாதிக்கப்பட்டவன் அல்லதீன காலு சொல்லுங்க, இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ அல்லாஹ் என்ன பதில் சொல்லிட்டால, இதா அசாபத்து முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் ரப்பிஹிம் வ ரஹ்மா. இந்த வார்த்தை சொன்னால் என்ன கிடைக்குமா? உலாயிக், அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு உலாயிக அலைஹிம் நேர்வழி, வ ரப்பிஹிம் ரஹ்மா, அல்லாஹ்ட்ட வந்து கருணையும் கிருபையும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சொன்னா இன்னா லில்லாஹி இன்னா, அது என்ன பொருள் தெரியுதா? ஆழமான இறை நம்பிக்கையான வார்த்தை. ஒரு பெண்ணுக்கு தன் கணவனை இழக்கிறான் வச்சுக்கிடுமே, அவளுக்கு உலகத்தை விட இதை விட பெரிய இழப்பு இல்லை. இந்த உலகமே போனா கூட கவலைப்பட மாட்டான். கணவன் பிரிந்தால் அந்த பெண் துயரத்தை அடைவார். அப்போ அந்த நேரத்தில் அவள் சொல்றது தெரியுமா, அல்லாஹ் புறத்திலிருந்தே வந்தோம், அவன் புறமே நாம் நிச்சயமாக மீளுவோம் என்ற வார்த்தை நம்பிக்கையோடு சொல்லிவிட்டால் அந்த இதயம் அமைதி பெற்று. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னான்னு கேட்டால், ஒரு பெண் வந்து ஒரு கபர் மேலே தலையை விரித்து வச்சுட்டு, தன் குழந்தை அடக்கம் செய்யப்பட்ட கபர் மேலே ஒரு பெண் தலையை விரித்து போட்டு சாஞ்சிட்டு ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க. இந்த இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர்களோடு கடந்து போகிறார்கள். இந்த பெண் அழுவதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர், பெண்ணே பொறுமையை கைக்கொள் என்று சொல்லிட்டு நடந்து போயிட்டாங்க. பெண்ணே நீ பெரும் பொறுமையை கைக்கொள்வாயாக என்று சொல்லி நடந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணோ சொன்னது யாருன்னு கவனிக்கல. ஏனால் முகங்குப்புற அழுகிறார். யாரோ ஒருவர் சொல்லுவதாக நினைச்சிட்டு அந்த சகோதரி, அந்த பெண் சொல்லுகிறார், என் துன்பம் உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டார். அல்லாஹ்வுடைய கேட்டும் கேட்காதே போல கடந்து போய்விட்டார்கள். ஏன்னா அவர் துயரத்தில் இருக்கா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் விட்டுட்டு திரும்பி வந்த நபி தோழர்கள் அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணை உமக்கு சலாம் உண்டாகட்டும் திரும்பி பார்க்காங்க. உன்னிடத்தில் பொறுமையாயிரு என்று சொன்னது யார் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் என்று சொன்ன போது அந்த அம்மா நடுங்கிட்டாங்க. வேகமாக ஓடி போய் அல்லாஹுடைய தூதர், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எனக்கு தெரியாது சொன்ன அல்லாஹுடைய சொன்ன உபதேசம் தெரியுமா? பெண்ணே, பொறுமை என்பது துன்பம் நேர்ந்த மாத்திரத்திலே உடனடியாக சொல்வது தான். அழுது ஒப்பாரதி முடித்த பிறகு நான் பொறுமையாக இருக்குன்னு சொல்றதில்லை. அந்த உடனடியாக பொறுமையினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். உங்கள் செருப்பின் வார் அறுந்து போனால் ரொம்பட்ட கேளுங்க, என்ன அர்த்தம்? செருப்பு வாரது இன்னா லில்லாஹி தான். அல்லாஹ் நாடாம கால் ஒரு செருப்பு கொடுத்தும் போட முடியாது, தெரியுமில்ல? போடவே முடியாது. நான் 15 ஷூ வாங்கி வச்சுட்டு 8 மாதம் சக்கடியாக வீட்டில் கிடந்தேன். காலை பைக்கில் போட்டு காலை உடச்சி விட்டாங்க. என் காலெல்லாம் 3 ஷூ புதுசு வாங்கி வச்சேன் ஆசைக்கு போடுறதுன்னு சொல்லி. என் மகனை ஒன்று தந்தான். உண்மையே சொல்கிறேன் நான். நீங்கள் என்னன்னா வச்சுக்கிடுங்க, அதை காலில் மாட்டணுமா நடக்கணுமான்னு நல்லா தான் தீர்மானிக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே லேசாக கருதக்கூடாது. ஆகவே பொறுமை ரொம்ப முக்கியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதியற்ற உள்ளத்தை இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு பாருங்க, இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், ரொம்ப ஆழமான வார்த்தை கொண்டது. என்ன அதுபோல அல்லாஹ் விதித்ததை தவிர யாதொன்றும் என்னை அணுகாதுன்னு சொல்றதுங்களா? ஒரு வேற ஏதாவது பிரச்சனை நடக்கு எனக்கு, அப்போ நான் யோசிச்சு பார்க்க, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு நிறைய சப்போர்ட்டும் கிடைக்கும், ஆனால் ஒன்றும் முடிய மாட்டேங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்னடா நீங்கள் கவலைப்படுறதை விட அல்லாட்ட பேசுகிறது தான் சிறந்தது. யா அல்லாஹ், நீ விதித்ததை தவிர யாதொன்றும் என்னை அணுகாது. நெருப்பில் தூக்கி வீசும்போது அவங்க பதட்டப்படலை. அந்த இதயம் தான் முதல்ல சாந்தி அடையணும். அவர் இதயம் வந்து ஸ்டபான இருந்த காரணத்தில் ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அந்த வார்த்தைக்கு பொருள் நமக்கு தான் தெரியாது. ஆனால் அந்த பொருள், அந்த வார்த்தையை நான் பாலஸ்தீனத்தில் ஒழிக்கிறதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த குண்டு மழை விழும்போது உயிர் இழப்பு நடக்கும்போது அங்கே குரல் வரை பார்க்க ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அந்த வார்த்தையை சொல்லும்போது அடியே ரோமெல்லாம் சிலுக்குது, ரோமங்கள்லாம் சிலுக்குது. இந்த வார்த்தைகள் வந்து உண்மையாக நம்ம அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து பலமாக நம்பிக்கையோடு சொல்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் பொறுத்த இதயங்கள் அமைதி பெற ஆரம்பிச்சிடும், அல்லாஹ்வை அமைதி பெற ஆரம்பிச்சிடும். அதுபோல அகீமுஸ் ஸலாஹ் லி திக்ரி, அகீமுஸ் ஸலாஹ் லி திக்ரி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, மூசாவே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள், அல்லாஹை நினைவு கூறுவதற்காக. அப்போ அல்லாஹை நினைவு கூர்ந்தால் இதயங்கள் அமைதி வரும்.
நாம் துன்பத்தில் ஆளும்போது உழு செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுகைகள் சுஜூதை ஆழமாக்கினான். சுஜூதை ஆழமாக்கினான். அது சொல்லுவாங்க, ஒரு உலக ஸ்டைலில் சொல்கிறாந்தா சுஜூதில் தான் ரொம்ப பவர்ஃபுல் மைக் இருக்குதான். இங்கே நாம் செய்கிற நாம் சொல்கிற திக்கர்கள், தஸ்மிகள், நம்ம கேட்குற துவாக்கள், நம்ம அழுகைகள், நம்ம விஸ்பரிங் சவுண்டுகளை மூச்சு சில பேர் அழுவாங்க, சுஜூதில் அழுத பார்த்துடலாம். அப்படியே மைக்கு எங்கே வேலை செய்யணும்? அரிசியில் போய் வேலை செய்யணும். சுபஹானல்லாஹ். மைக்கு அந்த ஸ்பீக்கர் வேலை செய்கிற இடம் அரிசியில், சுஜூது இருக்குல்ல, அங்கே பவர்ஃபுல் மைக் இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுஜூதில் கேட்குற துவாக்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானது. ஆக இதயங்கள் அமைதி பெறணும் அப்படின்னு முடிவெடுத்தா ஒருவர் என்ன செய்யணும்? பக்கீமுஸ்ஸலால் திக்ர், தொழுகை நிலைநாட்டுங்கள். அதில் முக்கியமான இடம் ஒன்று இருக்குது, சுஜூதுன்னு ஒன்று இருக்குது. அந்த சுஜூதியை ஆழப்படுத்தணும். சுஜூதில் மேலே பாருங்களேன், நம்ம தக்பீர் கட்டும் கூட நிறைய சிந்தனைகள் மாறும். தக்பீர் கட்டும் நிறைய மாறும், எங்கெங்கேயோ போயிட்டு திருப்பி வரும். அது நம்ம ஸ்டடி பண்ணால் தான் வரலாட்டு, அது அப்படி தான் இருக்கும். ரோபா மாதிரி ருக்கு சுஜி போயிட்டு தான் வந்துட்டு இருந்திருப்போம். ஆனால் சுஜூது கான்சன்ட்ரேஷன் வர இடம். நல்லா கவனித்து பாருங்கள், ருக்குவும் சுஜூதும் கான்சன்ட்ரேஷன் வர்ற இடம். அந்த சுஜூதில் நம்ம அல்லாட்ட என்ன செய்யணும்? அமைதி பெற அல்லாட்ட கேட்கிறேவா, ரொம்ப மன வேதனையப்படுறேன், என் உள்ளங்களை அமைதி பெற செய், என் பாவங்களை மன்னி, எனக்கு நிம்மதியை தாய் அல்லாட்ட கேட்டோம்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்னா, அந்த அல்லாஹை நினைவுகூறுவார், இதயங்கள் அமைதி பெறும் சொல்ல வார்த்தைக்கு பொருள்பட அமைதியற்ற உள்ளத்திற்கான மருந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் இது போன்ற ஆழமான திக்கர்கள். ஆழமான அதான் 13:28 சொல்கிற வசனம் ரொம்ப முக்கியம். அதான் ஸ்டார்டிங் அதுலேருந்தே ஆரம்பித்தேன். ஏன்னா மனிதன் சில நேரங்களில் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் இருந்தாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருக்குன்னு வார்த்தை அறியாமல் சொல்கிறான் பாருங்க. அந்த நிம்மதி நீங்கள் அல்லாஹ்வின்றி வேறு இடத்தில் தேட முடியாது. அல்லாஹ்வின்றி யாரிடத்திலும் முழுமையாக தேட முடியாது. மனிதன் தர நிம்மதியோ எல்லாமே எப்படின்னா ஒரு கால அவகாசத்தோடு இருக்கும். இறைவன் தருகிற நிம்மதி என்பது நிரந்தரமானது. ஆக அமைதியற்ற உள்ளம் அது ஒரு நோய். அது அடுத்தால் அல்லாஹ் சொல்லலாம், முத்திரையிடப்பட்ட உள்ளம், சீல் அடிச்சிட்டோம் உள்ளத்தில் அப்படின்னா. சில பேருக்கு என்னத்தை சொன்னாலும் மண்டையில் ஏறாது. இது ஈமான், அவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன் முத்திரையிடப்பட்ட உள்ளம் அப்படிங்கன்னா, அவன் நம்ம இருக்கிற ஹையஸ்ட் அத்தாட்சியை பார்த்தேன். ஏன் அல்லாஹ் அந்த இடத்துல சீல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, இப்போ டாக்டர்ஸ் ஆட்டோப்சி பண்ணுவான், பாடியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவான். முஸ்லீம் அல்லாத டாக்டர் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்ப்பான். அவனுக்கு தெரியும் பிரெயின்னா என்ன, கிட்னினா என்ன, இதயம்னா என்ன, லிவர்னா என்ன, எல்லா பார்ட்ஸும் பார்ட்டாக பிரித்து எடுக்கான். உள்ள அந்த மெனிஃபோல்டு உள்ள இருக்கிற டெஸ்டைன்ஸ் குடல்கள் இருக்குல்ல, அது உள்ள மடித்து வச்சுக்க ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, அது விட்டோம்னா அது மீட்டர் கணக்கில் போகும். சுபஹானல்லாஹ். அதை உள்ள மெனிஃபோல்டு அப்படி மடக்கி வச்சு க்ளீனாக ரெண்டாவது மடக்குது மட்டும் இல்லை, உள்ள சாப்பிட உள்ள மோஷன் ஆகும், மூமெண்ட் ஆகணும். உள்ள அப்படி மோஷனாக வெளியே வந்தாலும் வெளியே வரும். உள்ள மடக்கி வச்சு மேலே என்ன செய்யுது, சதையை போட்டு அது மேலே அழகாக ஸ்கின்னை வச்சு அதுக்கு ஒரு கலரையும் கொடுத்து வயிறு 6 பேக் வச்சு அது ஸ்டைலாக ஆக்கிடும். 6 பேக் வச்சு ஸ்டைலாக மனுஷனை வர முடியும். நான் சுபஹானல்லாஹ் எப்படி வச்சுருக்கான். இது ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணி பார்க்குறாமல. அப்போ அவனுக்கு தெரியும் இதுதான் யாரா அனுப்பி வச்சா, அவனுக்கு நான் தான் ட்ரெஸ் போட்டு தலைசி விட்டு சூதாக போட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் சின்ன பையன். அப்போ அவனுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அப்போ இது இப்படி உள்ள ஏங்குற ஒரு பம்பில் 92,000 கிலோமீட்டர் ரத்தத்தை என்ன செய்யுது, அது ப்ளீட் பண்ணுது. நம்ம ஹார்ட் 92,000 கிலோமீட்டர் தூரம் நரம்புல ரத்தத்தை ஓட்ட விடுது ஒரு பீட்டுக்கு. அப்படின்னா இதெல்லாம் யார் இந்த மெக்கானிசம் எங்கேருந்து வந்துச்சு, யார் செஞ்சாலும் சிந்திக்கணும்ல. அவன் சிந்திக்க மாட்டேக்காம. அதான் அவர் முத்திரையிட சீல் அடித்தான், சிந்திக்க மாட்டான் அப்படிங்க. அவன் சிந்திக்க மாட்டான். சாதாரண நல்ல கூமுட்டை எழுத பேசலை, சிந்திச்சுட்டு அல்லாவை மறுக்காம வருங்க. அவனுக்கு அறிவு ஆற்றல் எல்லாம் கொடுத்த அத்தாட்சிகளை கண்ணால் கண்ட பிறகும் அவன் செய்கிறான் என்றால் அவன் முத்திரையிடப்பட்ட உள்ளம். அதுபோல அல்லாஹ் விளங்கி கொள்ளார். நிறைய கண்ணு முன்னாடி மௌத்தை பார்க்குறான்ல, மரணத்தை பார்க்குறான். அப்போ ஏன் மரணத்தை ஏன் ஸ்டாப் பண்ண முடியல நம்மளால? சரி, முன்னாடி போனவெல்லாம் எங்கே தான் போயிட்டான்? கட்டுக்கதைன்னு சொல்லலாம், அவர் 7 ஜென்மம் 8 ஜென்மன்னு. திருப்பி ஏன் வரலை? ஏன் கொண்டு வர முடியல? சரி, இருக்கிற மௌத்தையா உயிரையா ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைக்க முடியுமா? போனது போயிட்டு இனி விஞ்ஞான டெக்னாலஜி வளர்ந்து பெட்டியில் போட்டு பூட்டிடலாமா? உயிரை வெல்ட் அடித்து வச்சிடலாமா? இல்லை, சாத்தியம் இல்லை. இல்லை இல்லை. அப்பவும் உனக்கு விளங்க மாட்டேக்கு பாரு. அல்லாஹ் சொல்ல விளங்க மாட்டேக்கு இல்லை, இவர்கள் முத்திரையிடப்பட்ட உள்ளம். அல்லாஹ் சொல்லுவான். அடுத்தால அல்லாஹ் சொல்லுவான், ஹாமீம் சஜிதால உடைந்து போகும் உள்ளம். உடைந்து போகும் உள்ளம் வீக்கான ஆள்கள் இவெல்லாம். ஏன்னா உள்ளம் வீக்கான உடைஞ்சு போகிறது.
நல்லா தான் இருப்பான், நல்ல வக்து தொழுகெல்லாம் கரெக்டாக தொழுதுட்டு இருப்பான். சின்ன ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா அந்த நொறுங்கிடுவான். என்ன எப்போ நீ ஆளை காணும், இது சின்ன பிரச்சனை, மனசே சரியில்லை. எது சரியில்லைன்னு சொல்லலாம், நல்லா கவனிச்சு பாருங்க, வார்த்தையை கவனிங்க. என்ன சொல்கிறான்? மனசே சரியில்லை. கண்ணில் பார்க்காத ஒரு உறுப்பு அது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அல்லாஹ் கரெக்டாக மனிதன் சொல்லும்போதே, என் மனசாட்சியோடு நான் பேசுகிறேன், என் மனசுக்கு சரின்னு படுது, இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கானா. சில விஷயங்கள் அல்லாஹ் இல்ஹாம் சொல்லுவாங்க அரபில். இயல்பாகவே மனிதன் அறிவில் இன்ஸ்டிங்ஷனாக, ஆங்கிலத்தில் இன்ஸ்டிங்ஷன், இயல்பாக அவனுக்கு தோணக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அப்போ அவன் உடைந்து போகிற உள்ளம்னு அல்லாஹ் குர்ஆனில் பேசுது. அந்த உடைந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஈமானில் பலம் இல்லை, ஈமானில் பலம் இல்லை. ரெண்டாவது தடுமாட்டம். இந்த தடுமாட்டம் வர்றதுனால தான் உள்ளம் உடைந்து போகுது. ஆக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, ஹாமீம் சஜிதா 41 அத்தியாயம் 49 வசனம். அடுத்தால அல்லாஹ் சொல்லும்போது, இச்சைக்கு அடிமையாக உள்ளம், மனோ இச்சைன்னு சொல்கிறாங்கல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, மனோ இச்சையை அவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள், மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அப்போ மனோ இச்சை என்பது எங்கே போய் நிற்கிறேன்? ஷிர்கில் கொண்டு விடுது, ஷிர்கில் கொண்டு விடுது. என் மனசுக்கு சரின்னு படுன்னு ஒருத்தர் முடிவெடுத்தான் அப்படின்னா அவன் அல்லாஹ்வை நிராகரிச்சிருவான். அல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்க, நான் என் மனசுக்கு சரின்னு படுது. இது அநேகமாக முஸ்லீம் சமூகத்தில் எங்கே இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாகப்பிரிவினை செய்கிறாங்கள, சொத்து பிரிவினை செய்கிறாங்கல்ல, இதில் பெற்றோர்கள் அநேகர் அவங்க சொந்த இதை அப்ளை பண்ணுறாங்க அந்த இடத்துல. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், இறைத்தூதர் எப்படி சொத்தை பிரிக்க சொன்னாங்கன்னு சொல்கிறதில்ல. இல்லை என் பெரிய பிள்ளைக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன், என் சின்ன பிள்ளைக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன், இவன் பக்கத்துலேயே உட்காந்துருந்தான், என் தோல் மேலேயே உட்காந்துருந்தான், இவன் கடைசி நேரத்தில் என்னையை பார்த்தான், இங்கே பாருங்கள் இப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை, இப்படி சொல்லவே இல்லை. பாகப்பிரிவினை என்பது வாரிசுரிமை சட்டங்களை நிறைவேற்றுங்கள் அல்லாஹ் சொல்லலாம். அதில் நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை நீங்கள் பேணுதலாக்கி கொள்ளுங்கள், தெளிவாக இருக்குது. நீங்கள் மீறி நீங்கள் ஒரு சட்டத்தில் நான் பொம்பளை பிள்ளைக்கு முழுசாக கொடுப்பேன் அல்லது ஆம்பளை பிள்ளைக்கு முழுசாக கொடுப்பேன் என்று நீங்கள் அழிந்தால் தெரிஞ்சுக்கிடுங்க, இது அல்லாஹ் சொன்ன மனோ இச்சை தான். மனோ இச்சையை கடவுளாக கொள்வது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இது ஒரு மோசமான சமூகத்தில் உலகக்கூடிய மிக கொடிய பாவம் இது. இதை நம்ம எல்லாம் விளங்கிக்கிறோம். என்ன நினைக்கிறோன்னா, இந்த உலகத்தில் 2 செங்கலை 10 அடி சௌரை எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது. நாமளும் அல்லாஹுடைய வரம்புகளை ஹாஃபிலூன ஃபீ ஹுதூதில்லா, அல்லாஹுடைய வரம்புகள் ஒன்று இருக்குது, அந்த வரம்புகளை உடைச்சிரும். நம்ம வரம்பில் உடைப்பது யாருன்னு கேட்டால் அவர்களால் மனோ இச்சையை பின்பற்றுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. சொத்து பாகப்பினை வரும்போது யார் வேணா இருங்க, நீ ஒன்றே ஒன்று தான் கேட்கணும், அல்லாஹ் குர்ஆன் எப்படி அது மட்டும் பிரித்து தாங்க. எனக்கு கூட ஒரு செங்கல் கூட எனக்கு வேண்டாம். தங்கச்சியா அவள் என்னன்னா துரோகம் பண்ண அவளுக்கு கொடுங்க. அண்ணனா அது துரோகம்னா அது 2. இந்த சொத்துக்கு உரிமையாளர் உண்மையில யார் நினச்சிக்கிட்டீங்க? அல்லாஹ் தான். அவன் தான் நம்ம தந்தைக்கு தந்தான், அவன் தான் இப்படி பிரிங்கன்னு சொல்கிறான். நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளா பெற்றோர்களாக சேர்ந்து முடிவு எடுக்கிறது தப்புங்க, செய்யக்கூடாது. இது வாழ்க்கையில் இது இதெல்லாம் கேட்டுடுங்க. தர்பியாக கேட்கறது பெருசு இல்லை, நடைமுறைப்படுத்தணும் வாழ்க்கையில். அதுக்கு நம்ம முயற்சியாக ஈடுபடணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஜெயிச்சிருவோம். இதை மாதிரி சொத்து இழுத்து உரிமையின் அதிகாரம் வரும்போது நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். அடுத்தால உள்ளத்திற்கும் நோய் உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், அவங்க உள்ளத்தில் நோய் இருக்குன்னு சொல்கிறாங்கள. அப்போ உள்ளத்திற்கு நோய் உண்டு. எப்போ இந்த சம்பவத்தை சொல்லுவான் அப்படின்னா, பெண்களே நீங்கள் உங்கள் குரலில் நளினத்தை காட்டாதீர்கள். நபிமார்கள் மனைவிக்கு சொல்ல வசனம் இது. நீங்கள் குரலிலே நளினத்தோடு யார்ட்டையும் பேசாதீங்க. யார் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் என்ன செய்வான்? அவன் தப்பான எண்ணம் கொள்வான். அப்போ நீங்கள் ஃபோனில் பேசும்போது பெண்கள் யாராவது அடுத்த லைனில் ஆப்போசிட் லைனில் நீங்கள் உங்கள் லைனுக்கு வர சூழ்நிலை வரும். உங்கள் கணவர் ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அட்டன் பண்ணும்போது நீங்கள் எப்போதும் கேஷுவலாக பேசுகிற மாதிரியே பேசுங்க, செயற்கையாக பேசாதீங்க. மாடுலேட் பண்ணிலாம் என்ன செய்யக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக பேசுகிறோம், உங்கள் குரல் இயல்பாக அப்படி இருக்கும், அதே மாதிரியே பேசுங்க. அல்லது கட்டன் ரைட்டாக பேசி விட்டுருங்க. இல்லை அவங்க குளிச்சுட்டுங்க வந்தோன்னு பேசுகிறோம், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அதுக்கு ஒரு வேலை இல்லை, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிக்கிடுங்க, முடிச்சுட்டே வேலை முடிஞ்சது. நீங்கள் செயற்கையாக சில பேர் நம்ம குரல் ஸ்வீட்டாக இருக்கணுக்கான என்ன செய்யறது, இப்படி பேசுறது, அவன் சும்மா இருக்க மாட்டான், அவங்க வாய்ஸ் நல்லா இருக்குமா. நிறையாவது ஓடி போன கேஸுக்குள்ளே வாய்ஸ் நல்லா இருந்து ஓடி போனது தான் வாழ்க்கை நாசமாக போயிடும். வாய்ஸ் நல்லா இருக்கும், வாழ்க்கை அதோட தெருக்கு போயிடும். இது நாங்கள் நிறைய கேஸை இப்படியே ஏமா போனேன்னு கேட்டால் மொதல் ஃபோனில் தான் பேசியிருப்பாங்க. அவன் நேரே பார்த்துருக்க மாட்டான், கதை விடும், அவங்க குரல் ஸ்வீட்டாக இருக்குது, ஜானகி மாதிரி இருக்குமா, அவ்வளோதான், பேர வேண்டி தான். அப்போ ஜானகி சங்கத்திலும் சேரணும், இஸ்லாமிய சங்கத்தில் சேர முடியாது. நான் சொல்ல சிரிப்பாக இருக்கலாம், யோசித்து பாருங்கள், அல்லாஹ் எப்படி அதை வார்த்தையை தடுக்காமல். யார் உள்ளத்தில் நோய் இருக்கோ அவர்கள் தப்பான எல்லாம் கொள்வார்கள். நபிமாக மனைவிக்கு சொல்வதை கொண்டு மூவினான பெண்களுக்கெல்லாம் மொத்தமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்ல விளங்கி கொள்ளாத உள்ளம், அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள். இது 7வது அத்தியாயம்
107 விளங்கி கொள்ளாத உள்ளம். எவ்வளோதான் நீங்கள் மேலும் மேலும் தூக்கி விட்னஸ் அத்தாட்சியில் போட்டு போட்டு அடின்னு அடிச்சு வந்துருக்கான். எல்லாம் சரிதான் அடிமா, எல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் அடிமா, ஆனாலும் இழுகாமல அது விளங்கி கொள்ளாத. அல்லாஹ் சொல்ல எவ்வளோ அழகாக சொல்லலாம். உள்ளத்தை எப்படி அல்லாஹ் குரான் அடுத்தால தீயதை தூண்டும் உள்ளம். இது 12வது அத்தியாயம் 53வது வசனம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த துவா. ரப்பே நான் இன்னும் பரிசுத்தமாகவில்லை. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க தான் பெண்ணுடைய துன்பத்தினால் சிறை வாழ்க்கையை அனுபவித்தர். இவங்க வேண்டாம், அதாவது பெண்ணுடைய இன்பம் வேண்டுமா சிறை வேண்டுமா 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இருந்துச்சு. இவர்கள் இன்பத்தில் மூழ்கி நான் ஈமானை இழப்பதை விட நான் சிறைச்சாலைக்கு செல்வது சிறந்த முடிவெடுத்து போன சிறந்த மாமனிதர் தான். என்ன சொல்றார் தெரியுமா? அல்லாட்ட ரப்பே நான் இன்னும் பரிசுத்தமாகவில்லை, என் மனோ இச்சை என் உள்ளம் தீமையை நாடக்கூடியதாக இருக்கிறது, நீ அருள் புரிந்தாலே அன்பின்னு சொல்லி பதில் முடிச்சார். சுப்ஹானல்லாஹ். நம்மளால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரே தக்குவால் தப்பிச்சுட்டா நினச்சிட்டு இருக்கோம். அவர் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இல்லை, என் மனசு தப்பதான் நாடுது, என் மனசு இச்சையை தீமையை தேடி போகுது, நீ அருள் புரிந்தாலே அன்றி, நீ மட்டும் கருணை காட்டின நான் காலின்னு சொன்னார். சொல்ல புரியுதா? அப்போ என்ன உள்ளது? தீயதை தூண்டுகிற உள்ளம். அடுத்தால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உள்ளத்தில் சைத்தானுக்கு ஒரு பங்கு இருக்குது, சைத்தானின் பங்கு இருக்குது. என் உள்ளத்தில் ஒரு பங்கு இருந்தது, சைத்தானுக்கு அதை பின் அது நீக்கப்பட்டு விட்டது. அப்போ எல்லார் உள்ளத்தில் என்ன இருக்குன்னா, நம்முடைய சிந்தனையில் நம்முடைய எண்ணத்தில் ஒரு போர்ஷன் யாருக்கு இருக்குன்னா சைத்தானுக்கு இருக்குது. அதனால தான் தப்பை சிந்திக்க சொல்லுது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தடுக்கிறது யாருடைய வேணும்னு கேட்டால் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்ட்ட உதவியை தேடணும். உள்ளத்தில் ஊசலாட்டத்தை சைத்தான் வீசு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க உள்ளத்தில் ஊசலாட்டத்தை சைத்தான் உன் மீது வீசுகிறான். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, அல்லாஹ்விடத்தில் இறைவா சைத்தானு தீங்கு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அது வார்த்தை சாதனை. அதான் சொன்னேன், சில திக்ர்கள் இருக்குது, இது திக்ர் தான், சிறந்த துவா தான் அது. இறைவா இது சைத்தானின் பாதுகாவல்தான்னு கேட்பதுக்குல்ல, அது சாதாரண நினச்சிடாங்க. நல்லா கேட்டுடுங்க. ஈமான் கெட்டு போவதுக்கெல்லாம் நாட்கணக்கான தேவையில்லை, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மனுஷன் தப்பு செய்ய முடியும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னு அப்படின்னு எப்படி அவ்வளோ லைஃப், எல்லா லைஃப்லையும் ஒரு நாள் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. அதை அப்படின்னா லைஃபே மாறி போயிடும். நம்ம வேறு ட்ராக்கு மாறணும். சுபஹானல்லாஹ். அப்படி சோதனையெல்லாம் இறை நம்பிக்கையாக எல்லாம் வைக்க தான் செய்வான். நீ இங்கேயே அங்கேன்னு பார்ப்பான். பச்சானா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நாடாமல் ஒரு சோதனை வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் நாடாமல் சம்பவம் நடந்துருமா என்ன? அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த சோதனையில் அல்லாஹ்வே அவர்களை மீட்டெடுத்தான். அடுத்தால அவன் அவர்களுக்கு வாக்களிக்கிறான். சைத்தான் எல்லா குரூரா. அவன் அவர்களுக்கு வாக்களிக்கிறான். யார்? சைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கிறான். அவள் உள்ளத்தில் வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். சைத்தான் அவர்களுக்கு ஏமாற்றத்தை தர யாதொன்றும் வாக்களிக்கவில்லை. அவன் எங்கே வாக்களிக்கிற இடம் என்ன நம்ம உள்ளத்தில் சொல்லுதான், ஏது செய், ஒன்றும் பதில், ஒரு இடம் செஞ்சு தௌபா பண்ணிக்கா. குர்ஆன் வசனத்தை அவன் தான் ஞாபகப்படுத்துவான் தெரியுமா? அல்லாஹ் தௌபா வாசலை ஜக்கராத் வரைக்கும் வச்சுருக்கான். இப்போ அடி அடுத்த வினாடி என் உயிருக்கு அவன் கேரண்டி அவன் சொல்லி கொடுப்பான். அடுத்த வினாடி என் உயிருக்கு கேரண்டி இல்லை. அவன் சொல்ல இன்னும் உனக்கு சந்தர்ப்பம் இருக்குது, ஆக இப்போதைக்கு செஞ்சிக்க. ஆனால் நீ முஸ்லீம் தானப்பா, தௌபா செஞ்சுக்க என்று சொல்லிக் கொடுக்கானா இல்லையா? இந்த மனசு அந்த மாதிரிலாம் அலைவாது உண்டா? எனக்கு ஆயிருக்கு, உங்களுக்கு ஆகான்னு தெரியல. நீங்களாம் அவளியாக இருக்கலாம், எனக்கு ஆயிருக்கு. நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுகிறேன். அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த இடத்துல அவன் எப்படி ஏற்படுத்த வீணான விஷயத்தை மனசு உள்ளத்தில் ஆசை ஏற்படுத்துகிறான். அதே மாதிரி சைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. சைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்துறது. அது மனிதனுக்கு ஏற்பட சந்தேகம் சரி, ஹலால் ஹராத்திலே கன்ஃபியூஷன் ஏற்படுத்திடுவான். எந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் சந்தேகத்தை உண்டாக்கன்னா, ஹலால் ஹராமலே ஹலாலா ஹராமான்னு கேட்குற அளவுக்கு நம்ம மூளையை கசங்கிற அளவுக்கு நினைஞ்சிருவான். சில நேரங்களில் சைத்தான் பெரிய ஊசலாட்டத்தை சிந்தனையில் ஏற்படுத்திடுவான். சரிங்களா? அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, நல்லா கேட்டுக்கிடுங்க. இஸ்லாம் இந்த மாதிரி சைத்தான் ஒரு இடத்துல அடி ஸ்ட்ரைக் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோன்னு வைங்க, நம்ம உள்ள கன்ஃபியூஸ் ஆகுது, இதான் அதான் குழம்புது. ஒரே சிம்பிளாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு. நீங்கள் ஒரு விருந்துக்கு நம்ம போகிறோம், முதல்ல விருந்துக்கு போனவர் வெளியே நிற்காரு, சாப்பிடலாம் கேட்கும், உள்ள பள்ளி விழுந்துட்டுங்கானோப்பா அப்படின்னு. இப்போ பரவாயில்ல, எப்படினாலும் எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியான்னு எவனும் போக மாட்டான். பள்ளி விழுந்துட்டா அப்படியா, அப்போ செலான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட வேண்டிய, பள்ளியை எடுத்துட்டு எவன் சாப்பிட்றது, வாந்தி பேர் எவன் ஓடி வந்துடுவோம்ல. அதுபோல் சந்தேகமான காரியங்களை விட்டு விலக்கி கொள்ளுது. இதுதான் இஸ்லாம் சொல்லியிருப்பார். அப்புறம் உதாரணத்தை நான் இப்படி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
நல்லா கேளுங்க, சந்தேகத்துக்குரிய காரியங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். சைத்தான் ஊசலாட்டத்தை போட்டுட்டான் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுதில்ல. இந்த மாதிரி நேரத்தில் எதுக்கு செஞ்சுட்டு ஏன் தப்பாக மாட்டிக்கணும்? செஞ்சால் நற்கூலியும் உண்டு, தப்பாக செஞ்சால் மாட்டிக்கிடுவோம். இப்போ இந்த நிலை வரும்பொழுது அதை விட்டு விலகி இருப்பதே சால சிறந்தது. இது ஏன்னா இஸ்லாம் சொல்யூஷன் சொல்லணும்ல. சந்தேகமான காரியங்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள், அதுதான் நமக்கு சிறந்தது. அடுத்து உள்ளமும் நேர்வழியும் 6வது அத்தியாயம் 125வது வசனம். இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இது நல்லா கவனமாக கேட்டுக்கிடுங்க. நாம் ஒரு நேர்வழியும் விளங்கி வச்சுருக்கோம். நம்ம நேர்வழி பெற்ற இதயமே எப்படி விளங்கியிருக்கோம் அப்படின்னா, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற இதுதான். எப்படி விளங்கியிருக்கோம் அப்படின்னா, ஷிர்க் வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, நபீன் சுன்னத்துகளை முழுமையாக பேணுதலாக பின்பற்ற வேண்டும். அதேபோல் அகீமுஸ்ஸலா ஆத்து ஜக்கா, தொழுகை நிலைநாட்டு ஜக்காத்து கொடுக்கணும். இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களான 5 விஷயங்கள் இருக்குல்ல, ஈமான் உள்பட, இதை நம்ம பலமாக பற்றி பிடிக்கணும். அப்புறம் வெளிப்படையாக நம்ம சுன்னத் ஜமாத்தை இருந்து விலகி என்ன சொல்கிறோம், இது பாத்தியா கிடையாது, மௌலுது கிடையாது, வரசின திருமணத்துக்கு போகக்கூடாது. இது பேசிக்கலாக இதை சொல்லிவிட்டு இதுதான் நமக்கு நேர்வழி அப்படின்னு விளங்கி வச்சுருக்கோம். இதை தவிர எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன செஞ்சு யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் யோசித்து எனக்கு சொல்லுங்கள், நானும் என்ன ஸ்டடி பண்ணிக்கிறேன். அப்படி தான் நேர்வழின்னா நம்ம என்ன விளங்கியிருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் தான் நேர்வழி அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம்ல. ஆனால் நேர்வழி எதில் கிடைக்கும் தெரியுமா? நான் முதலே சொன்னேன், நேர்வழி என்பது உள்ளத்தில் தான் இறங்குது. எங்கே இறங்குது? உள்ள நல்லா கவனிச்சு. பின்னாடி லேட்டாக வந்த சொல்ல இருக்கீங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த தலை போட்ட டச் ஹார்ட் ஆஃப் த இதுதான் நல்லா. இப்போ நான் பேச போகிறது தான். இதுவரைக்கும் கேட்டது இதயத்துடைய பண்புகள், உள்ளத்தின் பண்புகள், நல்லது கெட்டது என்னென்னு எப்படிலாம் பிரித்து எடுக்குது. ஆனால் ஒரு உள்ளத்தில் நாம் சூரத்தில் ஃபாத்திஹாவைத்தான் வெற்றிக்குரிய துவாவை வச்சுருக்கோம். எல்லாம் அது இல்லாத தொழுகை, ஜனாசா தொழுகை, அது இல்லாமல் தொழுகை இல்லை. அந்த கிடைக்கக்கூடிய நேர்வழி என்றால் என்ன, அதை அடையாளம் பார்க்கணுங்களே. எனக்கு நேர்வழி கிடைச்சிட்டான்னு எப்படி நான் கண்டுபிடிக்கணும்? நல்லா சொல்லுங்கள், நான் நேர்வழி பெற்றிருக்கிறேன். எப்படிப்பா நேர்வழி பெற்றேன்? அது என்ன அடையாளம் சொல்லு? உங்கள்கிட்ட கேட்கணும். வைங்களேன், உங்கள்கிட்ட கேட்க, இப்போ நானே உங்கள்கிட்ட கேட்கேன். இது நெஸ்ராத்தல் முஸ்தகீம் ஸ்ராத்தல் அதீன் அனம்த அலைஹிம். சரி, நேர்வழி பெற்றவரை எல்லாம் அருள் பெற்றவர்களை போன்னு எனக்கு நேர்வழி கேட்குறேன் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? யாராவது சொல்லுங்கள், தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கள். இல்லை, இப்போ எனக்கு தெரியுங்கன்னு சொல்ல வரல. எதுக்காக சொல்லணும்னா, இவ்வளோ நம்ம நேர்வழி என்ன விளங்கி வச்சுருக்கோம்னு தெரியணும்ல. நம்ம பாடி இதெல்லாம் ஓதிக்கிட்டே இருந்தோம். ஆளுமிசா அழுது ஓடினார், நோம்பில் அழுதாரு, கண்ணீர் விட்டார், நானும் அழுதேன், கண்ணீர் விட்டேன். அந்த நேர்வழி கிடைத்தது எப்படி கிடைச்சதுன்னு ஒன்று தெரியணும்ல. பெண்களுக்கும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ரொம்ப சீரியஸ். இது 6வது அத்தியாயம் 125வது வசனம். குறித்து வச்சுக்கிடுங்க. ஒமை இத்திரில்லாக ஏசியாகு எஸ்ரகு சத்ரகுல் இஸ்லாம். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இறைவன் யாருக்கு நேர்வழி காட்ட விரும்புகிறானோ அவனுடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அகல திறந்து விடுகிறான். நல்லா கவனிச்சு, யாருக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ்க்கு விரும்புகிறானோ அவன் ஃபஸ்ட்டு எதை திறந்து விடுதான்? அகலமாக சொல்லுங்கள், ஏன்னா இன்ட்ராக்ட் பண்ண, அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உள்ளத்தை என்ன செய்கிறான்? அகலமாக திறந்து விடுகிறான். இப்போ சகாபாக்கள் கேட்ட கேள்வியை பாருங்க, ஆச்சரியமான கேள்வி. என்று இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். ஓதிய பிறகு கூறினார்கள், அந்த உள்ளத்தில் ஒளி நுழைந்து விட்டால் அந்த உள்ளம் விரிவடைந்து விடுகிறது என்றார்கள். அதை கேட்ட சகாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒளி பரவி உள்ளம் விரிந்து அதற்கான அடையாளம் ஏதும் உள்ளதா என்று கேட்டார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, எல்லாரும் நம்ம மனசு ஆழமாக இருக்கட்டும். ஒளி பரவி அந்த உள்ளம் நேர்வழியால் விரிவடைந்து விட்டால் அதுக்கு அடையாளம் எதுவும் இருக்கா யா ரசூலுல்லாஹ்? அதை நாங்கள் காண முடியுமா என்றும் கேட்டார்கள். அதை தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டபோது, கண்டிப்பாக, அல்லாஹ்வுடைய கண்டிப்பாக மனிதனுடைய உள்ளம் இந்த உலகத்தில் இருந்து முதல்ல தேவையற்றதாக ஆகிவிடும். அப்படி நமக்கு இருக்கா? நேர்வழி கிடச்சி தலைப்புறன்னு ஆடிட்டு இருந்தோம்ல, ஆடிட்டு இருக்கும்ல. என்ன முதல் கண்டிஷன் தெரியுமா? மனிதனின் உள்ளம் இந்த உலகத்தை விட்டு தேவையற்றதாக ஆகிவிடும். இரண்டாவது, கவர்ச்சியாகவும் அழியக்கூடியதாகவும் உள்ள இந்த உலகத்தை விட்டு பற்றற்றதாக ஆகிவிடும். கவர்ச்சியானதும், நல்லா கவனிச்சுடுங்க, கவர்ச்சியானதும், ஃபோனுக்கு பண்ணாதீங்க,
கவர்ச்சியாகவும் அழியக்கூடியதாகவும் உள்ள இந்த உலகத்தை விட்டு பற்றற்றதாக ஆகிவிடும். 2. 3வது, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஆகிரத்து கைரும் அபுகா, நிலைத்திருக்கக்கூடிய வீட்டை அது நாடுவதாக மாறிவிடும். 4. மரணம் வருவதற்கு முன்பே மரணத்திற்கான தயாரிப்புகளில் அது இறங்கிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தின் பொருளாக கூறினார். நேர்வழி பெற்ற உள்ளம் அது விரிவடைஞ்சா அதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? இந்த 4 விஷயம். திரும்பி சொல்றேன். 1, இந்த உலகத்தை விட்டு தேவையற்றதாகும். 2வது, கவர்ச்சியாகவும் அழியக்கூடியதுமான விஷயங்களை விட்டு பற்றற்றதாக ஆகிவிடும். 3வது, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஆகிரத் மறுமை வீட்டையே அது நிச்சயமாக என்ன செய்யும்? இதயம் நாடிக்கிட்டே இருக்கும். எப்போ அல்லாஹ்வை சந்திப்போம், எப்போ ரப்புவை சந்திப்போம், எப்போ அந்த இறுதி வாழ்க்கை அல்லாஹ்வுடைய சுகமான வாழ்க்கையை அந்த இதயம் நாட ஆரம்பிச்சிடும். 4வது, மரணத்தை முன்னிறுத்தி மரணத்திற்கான தயாரிப்புகளிலே ஈடுபடும். இந்த 4 கேரக்டருக்கு நம்ம பிரயாசம் எடுத்தால் நம் உள்ளத்தில் நேர்வழி என்ற ஒளி பிரகாசமாக இருப்பதாக பொருள். அதுக்காண்டி எல்லாம் பழைய அழுகு சட்டை போட இஸ்லாம் சொல்லலை, அப்படி தப்பாக விளங்கிடக்கூடாது. நல்லா கட்டிடுங்க, இருக்க செருப்பு போட மாட்டேன் துறையுமே அப்படி இஸ்லாம் ஃபூலாலாம் சொல்லலை. இந்த உலகத்தில் தேவையற்ற மனிதன் தேவைக்கு வாழத்தானே அல்லாஹ் எல்லா செல்வத்திலும் படைச்சிருக்காங்க. ஆசை இருக்குது, பேராசை இருக்குது. ரைட்டா? ஆசை இருக்குது, பேராசை இருக்குது. தனக்கு தன் பிள்ளைக்கு சேர்ப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளில் பிறரிடத்தில் கையேந்துமாய் விட்டு செல்லாதீர்கள். உழைக்க தப்பில்லை, பேரம்பேட்டிக்கு தேடுறது சிக்கலாயிரும். தோப்பு துறவு வச்சுக்காங்கல்ல, இஸ்லாம் கடுமையாக சாடுது. தோப்பு துறவு இருக்குல்ல, அப்படியே நாங்கள் ஃபேமிலியாக வந்து தோப்புல தான் உட்காந்துருக்கோம். இந்த தோப்பு துறவு விவசாயம் இதுக்கு ஓகே. இந்த தோப்பு துறவு ஸ்டேட்டஸ் தோப்பு துறவு இருக்குது. நல்லா புரியுதா உங்களுக்கு? ஸ்டேட்டஸ் தோப்பு. நாங்கள் ஒரு தோப்பு வாங்கி போட்டுருக்கோம், அப்படியே நாங்கள் வாரமான பிக்னிக் போக முடியுமா? பிக்னிக் போகிற தோப்பு துறவு இஸ்லாமுக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ் இதெல்லாம் உலக சுகம்னு சொல்லி காமிங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் நபித்துறை இளைவன் தூதரே எனக்கு சுற்றுலா செல்வதற்கு அனுமதி உண்டா என்று கேட்டார்கள். டூர் போட்டிருக்கீங்களா? ஆஃப் இயர்லி ஆனுவல் லீவ் டூர் போட்ட புரோக்கர்களுக்கு மக்களும் தெரிஞ்சுக்கிடுங்க. சுற்றுலா செல்வதற்கு அனுமதி உண்டா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். அனுமதி தாங்கன்னு கேட்கல, அனுமதி உண்டான்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு இறைபாதையிலே யுத்தத்துக்காக புறப்படுறானே அதுதான் அவனுக்கு சுற்றுலா என்று சொன்னார்கள். இறைபாதையிலே அவன் யுத்தத்திற்காக கிளம்புறான் பாருங்க, சண்டை போட போகிற வழியில் பார்த்துக்க, மழை காடெல்லாம் பார்த்துக்க, இதான் டெக்னிக். ஏன்னா எந்த அளவுக்கு மனிதன் வந்து உலகத்தில் முழிக்கிறான்னு கேட்டால், அடுத்த ஆண்டு ஏப்ரலில் மேல லீவுக்கு இப்போவே கொடைக்கானல் ரூம் புக் பண்ணி வச்சிருப்பான். இருக்காங்க புக்கிங், அட்வான்ஸ் புக்கிங்மா இருக்காங்க. இந்த மாதிரி கேட்டகரி இருக்குல்ல, இவங்களுக்குலாம் இஸ்லாம் செக் வைக்குது. நல்லா கவனித்து பாருங்கள், சரியா? அப்போ இந்த 4 பண்பு நம்மள்கிட்ட ஓங்கணும். இதை நம்ம அல்லாட்ட தான் கேட்கணும். நான் பயிற்சி பெறுவேன்னு யாரும் சொல்லக்கூடாது. நல்லா கேட்டுக்கணுங்க. நமது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் இந்த உள்ள முதல்ல யார்கிட்ட சாயணும் கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் முறையிட்டால் அல்லாஹ்விடம் முறையிடுங்கள், நீங்கள் உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடும். இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக டப்புன்னு முதல்ல மனுஷனே ஏதாவது பிரச்சனை வந்தோடனே சித்திக்கிட்டே போயிடலாமா, சாவல்கிட்ட கேட்டு பார்ப்போம், மண்டை ஓடுதா இல்லையா, உண்மையை சொல்லுங்கள். ஆனால் என்ன நடக்கணும்னு கேட்டால் டக்குன்னு ஒளி செய்யணும். 2 ரக்காத் தொழுது அல்லாட்ட செஞ்சால் என்ன செய்யா, அல்லா எனக்கு சரியான வழிகாட்டக்கூடிய யார்கிட்ட தேடினா கிடைக்கும் தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் வானத்தை கூட தர போகிறது இல்லை, யாரோ மனிதர் உள்ளத்தை உதவி செய்ய போகிறான். அந்த வழிகாட்டுதல் யார்கிட்ட கேட்கணும்னு கேட்டால் அல்லாஹ் ஃபஸ்ட்டு முறையிடுது அல்லாட்ட இருந்தால் அது சக்ஸஸ் அமைஞ்சிடும். ஆனால் சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? டக்குன்னு சாவலை ஞாபகப்படுத்திடும். சாவல்கிட்ட போனால் கிடைக்கும் பண்ணுறோம். முடிஞ்சுதா? இங்கே யாரை மேலே தூக்கி போட்டாச்சு? அப்போ நம்ம சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு யாரை தூக்கி போட்டது முதல்ல? அல்லாஹ் வந்து 2வது எல்லாம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க, உடனே ஒழு செஞ்சுட்டு வர யாரெல்லாம் சாவல்கிட்ட கேட்டு பார்த்தேன், சித்திக்கிட்ட ஒருத்தரும் உதவி மாட்டாங்க, யாரும் நீ பார்த்து செய். அப்போ முதல்ல ஏன் விட்ட? இப்போ யாரை முதன்மைப்படுத்தியிருக்கணும்? புரியுதா உங்களுக்கு? சைத்தான் வந்து ரொம்ப கடினமாக விளையாட்டு போடுவான், நமக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ்வுடையார்களே, உள்ளம் என்பது நேர்வழி பெற்றால் அதற்கான அடையாளம் 4 விஷயங்கள். அடுத்தால
22வது அத்தியாயம் 54வது வசனம் ரொம்ப முக்கியம். இது கல்வி ஞானம் பெற்றோர்கள் உள்ளத்தை எல்லாம் சரண்டராக வைக்கணும் அப்படிங்கிறான். கல்வி ஞானம் பெற்றிருக்கலாம், அவங்க கொஞ்சம் கர்வம் ஏறும் மண்டையில். நான் எனக்கு எல்லாம் தெரியும் நினைப்பான். எவருக்கு கல்வி ஞானம் தரப்பட்டுள்ளதோ அவர்கள் நிச்சயமாக இந்த வேதம் இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்று அறிந்து நம்பிக்கை கொள்வதற்கும் அவர்கள் இதயங்கள் பணிந்து வருவதற்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுக்கு கட்டளையிடுகிறான். கல்வி கற்றணும் அவனை அறியாத செருக்கு ஏறிடும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் செருக்குன்னு சொல்லி எழுதிருக்கான். இது செருக்கு ஏறிடும், மண்டையில் ஏறிடு. அதனால தான் நிறைய கேள்வி தப்பாக நினைக்காதீங்க. நிறைய அரபி படித்த ஆளுமைகள் நம்மளால அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போவும் நம்மளை இணையெல்லாம் ஏற்றுக்கிட்டே மாட்டானுவான். ஏன்னா அவர் வாதி படிக்கலப்பாம்மா, தபால் முடிச்சோம். நாங்கள் 7 வருஷம் என்னமா படிச்சுக்கோ, நான் ராக்கெட்டில் போய் படிச்சுட்டு வந்தோம்மா. ஏன்னா செருக்கு மண்டையில் ஏறி இருக்கு. இது உண்மையாக தான் காரணம். ஞானத்தை தர்றது யார் தெரியுமா? எங்க படிப்புங்கிறது வேற, ஞானங்கிறது வேற, ரெண்டு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது ஹிக்மான்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். கல்வி, அறிவு, ஞானம் 3 வார்த்தை திருக்குறான் இஸ்லாம் பயன்படுத்த தெரியுமா? கல்வி, அறிவு, ஞானம் 3 பாட்டாக பிரிக்குது. இந்த ஞானம் இருக்குல்ல, இது எப்படின்னா சமயோஜிதமாக செயல்படுறது. ஞானத்தோட பொருள் என்ன தெரியுமா? சமயோஜிதம். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க செய்யுது, சரியான டெசிஷன் எடுக்கணும், அதை செயல்படுத்த தெரியணும். அதான் ஞானம். சரிங்களா? ஹிக்மா என்பதுனா ஹை டெக்னாலஜி தான், ரொம்ப நுணுக்கமாக பண்ணுறது. ஹிக்மத்தின் வார்த்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஹைடெக் நேனோ டெக்னாலஜி சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக ஷார்ப்பாக உள்ள போய் பண்ணுறது. அறிவுங்கிறது என்ன தெரியுமா? எதுலாம் பேசுறது, கேட்கறது, படிக்கிறது, பார்க்கறது எல்லாமே அறிவுதான். ஸோ இஸ்லாம் அது கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டு, அப்போ அல்லாஹ் சொல்ல இந்த கல்விவரி உள்ளவர்களுக்கு மண்டையில் ஏறிடும் பாரு, அவர்கள் பணிவதனும் அவங்களே அவங்க உள்ளங்கள் பணியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்காம. ஏன்னா பணிவு வரும்போது தான் அவன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க ஆரம்பிப்பான். நிறைய பேர் சேகுமார்கள் எப்படி உருகி நாசமாக பண்ணாங்க, வழிகேடு தொழில்கேடுலாம் வந்தானோ தெரியுமா? அவன் கடைசியில் நான் ஞானத்தில் முக்தி அடைஞ்சேன்னு சொல்லி நினைச்சிட்டான். இஸ்லாத்தேட்டை ஒளியை போய் தன்னையே வணங்குபடி கால் விடுற இந்த வடக்கெல்லாம் இருக்கா இல்லையா? கேரளாலே ஒருத்தருக்கு தொழிலோடு சேகம்னு சொல்லுவாங்க. அவனுக்கு காலை தொட்டு கும்பிட்றது இருக்கு, நடக்கா இல்லையா? இதெல்லாம் எங்கே உருவாச்சு? அல்லாஹ் கல்வியாளர்கள் ஏற்படுத்திய கேடு. அல்லாஹ் உள்ளங்கள் பணிந்து வருவதற்காக நல்லா குர்ஆன் சொல்லி காமிக்கும். அல்லாஹ் சொல்ல இடத்துல நம்பிக்கை கொண்டோரே அலம் யஹ்னி லில்லதீன ஆமனு அன் நஜ்ஸ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஜல மினல் ஹக். நம்பிக்கை கொண்டோரே அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹையும் அவன் இறக்கியுள்ள உண்மையான வேதத்தை நினைத்தால் அஞ்சி நடுங்குகின்ற நேரம் இன்னும் அவர்களுக்கு இன்னும் வரவில்லையா? இன்னும் உங்களுக்கு இந்த அஞ்சு நடுங்குற நேரம் வரலையா? வேதத்தை குர்ஆனை படிக்கிறோம்ல, இந்த உள்ளம் அஞ்சு நடுங்குகிற நேரம் உங்களுக்கு வரலையா? அப்படின்னா என்ன பொருள் தெரியுதா? நாம் இறை நம்பிக்கை எப்படி வச்சுக்கணும்னா அது தணலாக தான் வச்சுருக்கணும். ஈமான் இருக்குல்ல, அது நினைச்சா ரெஸ்ட் எடுக்கிற அப்படிலாம் கிடையாது. ஆனால் ஈமான் எப்படி ஈக்குவலஸ்லாம் சொல்லிட்டாங்க. சில நேரம் இப்படியும் சில நேரம் அப்படி தான். ஏன்னா ஹந்தலா ரெடியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஹண்டலா முனாஃபக்கா, ஹண்டலா முனாஃபிக் ஆகிட்டான்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ எதிர்த்தாலும் பார்க்கும்போது அபூபக்கர் சித்திக் வெளியெல்லாம் வராங்க. என்ன ஹண்டலா இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எதனால என்ன? அப்போ நானும் இவரும் எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, வாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்போம்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்டாங்க. இறை தூதரே, உங்களோடு இருக்கும்போதும் நான் பள்ளியில் அல்லாஹ்வை நினைவு கூறும்போதும் நான் என்னுடைய ஈமான் நல்ல பலமாக இருக்குது. வெளியே வந்தேன்னா பொண்டாட்டி ஃபுல்லாக மாறிடுறேன். அப்போ நான் ரெட்டை நிலைப்பாடு தானே என்கிட்ட இருக்குது. அப்போ ஈமான் இங்கே இருக்கும்போது ஒன்று, வெளியே இருக்கும்போது பேலன்ஸ் ஆகும்போது பாரு. அவங்க சொன்னாங்க, மனிதன் இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கான், சில நேரம் இப்படி சில நேரம் அப்படி. அசல் அழகாக விளக்கமாக சொன்னாங்க. ஆனால் ஈமான் கொண்ட ஒரு நிலை என்னென்னா அதுலேருந்து மாறுபடணுங்கிறதான் நம்முடைய பயிற்சியை. உள்ளம் எல்லா நிலைகளும் இன்பமான நிலையில், அதாவது மூமினின் காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியம் அளிக்கிறது. அவனுக்கு ஒரு இன்பம் மகிழ்ச்சியான காரியம் நடந்தால் அவன் என்ன சொல்லுவான்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான். அது அவனுக்கு நற்கூலியாக அமைந்து விடுகிறது. அதே நேரத்தில் அவனுக்கு துன்பத்தையும் அனுபவிக்கிறான். அப்பவும் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிறான். அதுவும் அவனுக்கு கூலியாக மாறிவிடுகிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லா நிலைகளும் இதயத்தை அல்லாஹ் பக்கம் சாய்க்கிறோம்ல, இதயத்தை அல்லாஹ் பக்கம் சாய்ப்பது என்பது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சொன்னா உங்கள் இதயங்கள் நடுங்குகிற நேரம் வரலையா அப்படின்னா, மக்களே புரிந்து கொள்ளுங்கள், சராசரி மனிதனை போன்று ஒரு மூமின் இருக்கக்கூடாது என்று தான் அதுக்கு பொருள். நம்ம ஆக்ஷனில் இறங்கணும். அது அர்த்தம் நம்மளோட தொழுகைகளை உபரியாக்கி விடணும். நம்ம தொழுகைகள் ஃபர்லான தொழுகைகளை தாண்டி உபரியான தொழுகைகளை கூட்டணும். இன்னும் தொழுகையில் இன்னும் கொஞ்சம் பேணுதலாக முடிஞ்ச அளவு திக்ர் தஸ்மீகளை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது. அதுபோல் தர்மங்களை அதாவது தர்மம் செய்யலாம். இதில் பெஸ்ட்டு தர்மம் என்னது? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சாங்க,
இறை தூதர் உலகில் பலமானது எதுன்னு கேட்டாங்க. பலமானது மலைகள் அப்படின்னாங்க. மலைகளை விட பலமான எது யார சொல்லலாம்? அதை உடைக்கிற எறும்பு, சம்மட்டி, இரும்புன்னாங்க. இரும்பை விட பலமான எது யார சொல்லலாம்? அதை உருக்குகிற நெருப்பு. நெருப்பை விட பலமானது எது யார சொல்லலாம்? அதை அணைக்கிற நீர். நீரை விட பலமான எது யார சொல்லலாம்? அதை விட பலமானது காற்று. ஏன்னா காற்று மேகத்தை தூக்கிட்டு வரணும். யார சொல்லலாம்? காற்றை விட பலமானது எது என்று கேட்டார்கள். வலதுகரம் கொடுப்பதை இடதுகரம் அறியாமல் செய்கிற தர்மம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. அப்போ இதயங்கள் அஞ்சு அணுகிற இதயங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எப்படி தொழுகையில் உபரியான வணக்கம் இருக்கோ அதுபோல தர்மத்தில் சிறந்த தர்மத்தை நோக்கி ஓட. புரியுதா? அதுக்காண்டி ரோட்டில் எப்போ பார்த்தாலும் இவர் அழுதுகிட்டே இருப்பார். ஏன்பா இவர் இதயம் அஞ்சு நடுங்குது, இப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை. அது ஆக்ஷனில் காட்டும், செயலில் காட்டும். ஒரு சராசரி மனிதனை போன்று இல்லாமல் ஒரு மூமின் தன்னுடைய செயல்களில் இறைநெருக்கத்தை தேடக்கூடிய செயல் அப்நார்மலாக இருக்கும். கூடுதலான சிந்தனை செயல், கூடுதலான செயல்கள். நம்ம இரக்கம் செலுத்துவதிலும் இரக்கம். அல்லாஹ் வந்து மனிதனை பூமியை என்னுடைய ஹலீஃபாக நாம் பிரதிநிதியாக படைத்தோங்கிறான். பிரதிநிதி என்பது ஒன்லி நாட் டு ரூல் த எர்த், பூமியை ஆள்றதுக்கு மட்டும் இல்லை. இறைவனுடைய மிக சிறந்த பண்பு என்ன தெரியுமா? என் கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டு நல்லா அரசில் எழுதி வச்சான். அல்லாவுடைய பண்புல சிறந்த பண்பு என்ன தெரியுமா? நம்மளால் அந்த பூமியில் வாழ்கிற காரணம் தெரியுமா? திருக்குறளுக்கு வசனம் சொல்லுது, மனிதர்கள் செய்த குற்றத்தின் காரணம் அல்லாஹ் செய்த தண்டிக்க நாடினால் இந்த பூமியில் ஒரு ஜீவராசி வாழ முடியாது அப்படின்னா. வாழ முடியாது. ஆமாம், அவ்வளோ கேவலம் நம்ம செயல்கள், சிந்தனை, பார்வை, நாக்குகளா எல்லாம் கெட்ட அயக்கத்தனம்லாம் எண்ணும். அல்லாஹ் சொல்றான் ஒரு ஜீவராசி பூமியில் வாழ முடியாது. அல்லாஹ் ஏன் மன்னிக்கிறேன்னு சொன்னா தெரியுமா? அவன் தன் மீது விதியாக்கினான், எனது கருணை என் கோபத்தை மிகைத்து விட்டு நல்லா சொன்னான். அப்போ நம்ம அந்த கருணையுள்ள பண்பு இருக்கல, நம்மகிட்ட வந்து இறக்க குணங்கள் இருக்கணும். அல்லாஹ் அஞ்சு நடுங்களுடைய பண்புடைய இறக்க குணம். நம்ம தகுதி தொழுகை எந்தெந்தெல்லாம் மார்க்கத்தை ஸ்பெஷல்னு வருது பாருங்க, அதை நோக்கி நகர்வது. எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது, விட்டு கொடுப்பது. ஒரு சிறந்த அல்லாஹ்வை நடுங்கிற இதயம் என்ன தெரியுமா? அவன் செய்த தவறு பகிரங்கமாக யார் ஆமாம் பண்ண தப்பு செஞ்சு உண்மைதான்னு சொல்கிறது, அதை மறைக்க பூசி மொழித்து அதை போட்டு மல்லு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இரண்டாவது, தான் செய்த தவறுக்கு அடுத்தொண்டு மன்னிப்பு கேட்கும் தயங்க விடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் கேட்டுக்கிடுங்க. அஞ்சு நடுங்கிற இதயம் என்பது செயல் வடிவத்தில் இப்படி தான் இருக்க முடியும். பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்வது. பிறருக்கு அல்லாஹ் வந்து 24ஆம் அத்தியாயம், அதாவது சூரத்து நூறில் 23ஆவது வசனம் நினைக்கிறேன். அதில் வந்து அல்லாஹ் சொல்றான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கவுண்ட பாருங்க, ஏன் வந்த அழகாக பார்க்குறீங்க, இது ஒரு கிளாஸ் தான், பயான் நடக்கலை. நான் இன்னும் டெப்த்தாக போனால் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு இடையில என்ன செய்கிறேன், கொஞ்சம் நான் ப்ரீஃப் பண்ணுறேன். இல்லைன்னா நான் விரும்பின பாயிண்ட் எடுப்பேன். அப்படி எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இல்லைடா ரொம்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் புரிடங்கமாக இருக்கக்கூடாது. சில நேரத்தில் நான் விலைக்கு சொல்கிற கடமைக்காக உங்களுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டா நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படியே நம்பர் சொல்லிகிட்டே போயிடுவேன், கடன்னு போயிடுவேன். எங்களுக்குலாம் அப்படியே தர்பியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எழுத சொல்லுவாங்க, பாயிண்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க, ஹதீஸ் நோட் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அது நல்லாயிருக்கும். அது இது உங்களுக்கு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல, நல்லா கேட்டுக்கணும். இந்த உள்ளங்கிற சப்ஜெக்டில் எவ்வளோ ஆழமாக போகுது நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்போ அஞ்சு நடுங்கிற நேரம் இன்னும் வரவில்லையா அப்படின்னா அவன் தௌபாவை நோக்கி, பாவ மன்னிப்பை நோக்கி நகரும் இல்லையா? அந்த அஞ்சு நடுங்கிற இதயத்தின் அடையாளம் என்னென்னா, செஞ்ச பாவத்துக்கு அல்லாட்ட வருந்துவது, பிற மனிதர்களுக்கு தீங்கு செய்தால் அதில் விட்டு விலகி போவது, அதை அவனை தேடி மன்னிப்பு தேடி கொள்வது. அதில் எல்லாத்துக்கும் முக்கியம் நல்லா கேட்டுக்கிடுங்க. ஒரு அஞ்சு நடுங்க நேரம் வரலன்னா ஃபஸ்ட்டு மூத்து தான், அதுக்கப்புறம் தான் மறுமையை சந்திக்க போகிறோம். முதல்ல சொன்னோம்ல 4 விஷயம் சொன்னோம்ல, அதில் ஒன்று என்னது, மரணம் வருவதற்கு முன்பாக மரணத்திற்கான தயாரிப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? துண்டித்த உறவுகளை புதுப்பிப்பது. ஞாபகம் வச்சுக்கணும். இதை விட்டுட்டு எங்கேயும் ஓடிடாதீங்க. உறவுகளை நாம் துண்டித்திருந்தால், தாய் தந்தையோட வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி உறவுகள் துண்டிக்கப்பட்டிருந்தால் தள்ள எழுத்து நீங்கள் இந்த உலகமே உங்களை விட்டு போயிடட்டும், அவர்கள் உங்களுக்கு எதிராக கூட வாழ்ச்சி விட்டும், நீங்கள் முந்தி சலாத்தை சொல்லி உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா அந்த இதயம் அல்லாஹ் அஞ்சு நடுங்கிற இதயம் கிடையாது. நீங்கள் வீம்பு கட்டுற சைத்தானை வீம்பு கட்டுற இதயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ் அஞ்சனம் என்ன செய்வான்னா, முதல்ல போய் உறவுகளை போய் தட்டி எழுப்பி தன்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். அடுத்தால அண்டை வீட்டார்களை கவனித்துக் கொள்வார். ஏன்னா சொத்தில் பங்குக்கு சொல்லப்படுமோ என்று சொல்லக்கூடிய அளவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டாரை பற்றி எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ரொம்ப முக்கியம். நீங்கள் பக்கத்து வீட்டு கஷ்டப்படுறானா எனக்கு உதவி செய்ய நம்ம தேவை இருக்கா என்பதை தயவு அல்லாஹ் முடியார்களே பார்க்கணும். இந்த அஞ்சு நடுங்கிற விஷயத்துக்கு நிறைய மீனிங் இருக்குது. போனால் சப்ஜெக்ட் அதிலே போயிடும். நான் அடுத்த சப்ஜெக்டில் போகிறேன். அஞ்சு நடுங்குகிற இதயம் என்பதற்கு எனக்கு தெரிஞ்ச மேலோட்டமான செய்திகளை சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இதயத்தை உறுத்துதில்ல, ஷேக் பண்ணுதில்ல உங்களை, ஆமாம் அப்படின்னு தோணுதில்ல, அது எல்லாமே அஞ்சு நிமிடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளாக பாவத்துக்கு ஒரு அடையாளம் கொடுத்தாங்க. அந்த பாவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா வேறு எந்த மார்க்கும் முடி கொடுக்குற, எதை நீ பகிரங்கமாக செய்ய மாட்டாயோ, எதை செய்தால் உன் உள்ளம் உறுத்தும் அதெல்லாம் பாவம் சொல்லி முடிச்சிட்டாங்க. பாவம்னு அடையாளம் சொல்லுங்கள். முன்னாடி யாராவது எழுப்பி கேட்பேன், கடைசி ப்ளூ சட்டை நீ எந்திமா, பாவம்னா என்ன உள்ள நீ தெரியாட்டான்னு சொல்லித்தரேன், பிரச்சனை இல்லை. எதுக்காக அப்படி கேட்கணும், உங்களை கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரது தான். இல்லை நீங்கள் எது பின்னாடி சிரிச்சுட்டே இருக்கிறீங்க, அதான் நீ தான் சிரிக்கம்பர் தான் எந்திரி. இந்த ஒன்று தப்பு சொல்லலை. பாவம் என்றால் என்ன சொல்லுங்கள், ரெண்டே வரி நான் சொல்லித்தரட்டா, திரும்பி சொல்லு. இங்கே பாரு, நானே சொல்லித்தரேன். எதுக்கு சொல்லுன்னா, இது உனக்கு எனக்கும் பொதுவானது. நானும் பாவம் செய்யக்கூடியதான், நீயும் செய்யக்கூடாது. நான் வந்து அவளியா நீ அப்படிலாம் கேட்டேரியெல்லாம் கிடையாது. பாவம் செய்து இஸ்லாம் ஒரு அடையாளத்தை சொல்லிச்சு, அல்லாஹ்வுடைய சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க. எதை நீ பகிரங்கமாக செய்ய மாட்டாயோ, கரெக்டா, எதை நீ பகிரங்கமாக செய்ய மாட்டாய், எதை செய்தால் உன் உள்ளம் உறுத்துமோ அது பாவம் என்றார். கரெக்டா, ஆன்சர் தெரிஞ்சுட்டா உட்காருங்க, அவ்வளோ. நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். ஏன்னா ஒருத்தர் பாயிண்ட் அடுத்த கேள்வி நம்மளை கேட்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனிப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல், நல்லா கேட்டுக்கிடுங்க. இது ரொம்ப முக்கியம். பாவத்தின் அளவுகள் தெரிஞ்சால் தான் அவன் ஹலால் ஹராமே பேண முடியும். ஆனால் அப்போ இந்த உள்ளத்துக்களை என்ன சொல்லப்பட்டிருக்கு, எதை ஒரு உள்ளம் உறுத்தும் சொல்ல சொன்னாங்கல்ல, உள்ளம் உறுத்தும்னாங்கல்ல. அப்போ இந்த உள்ளத்துக்கு என்ன பண்பு இயல்பாகவே என்ன இருக்குது தெரியுதா, அல்லாஹ் அப்படின்னு படைச்சிடலாம். தப்பானதை அதான் அல்லாஹ் சொல்றான், அலம் நஜ்ஜல்லஹு ஐனைன் லிசான் சஃபரின் ஹதைனாஹு நஜ்தை, உங்களுக்கு நான் நன்மை தீமைகளை பிரித்து அறிவித்து விட்டோம். குர்ஆன் என்ன சொல்லுது, 2 கண்ணையும் 2 உதடை நாவையும் தந்தோம், உங்களுக்கு நன்மை தீமை 2 நாமே பிரித்து அறிவிச்சிட்டோம். உங்கள் உள்ளத்தில் இயல்பாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் கெட்டதை செஞ்ச போது நீ பகிரங்கமாக செய்ய மாட்டாய், உன் உள்ளம் உறுத்திடுது. புரியுதா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹோட ஏற்பாடு பார்த்தீங்களா? இப்போ அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலால் ஹராமை உணரக்கூடிய அளவுக்கு இந்த உள்ளம் என்பது தான் அதை பிரிக்க முடியும். அப்போ அந்த உள்ளம் எப்படி இருக்குன்னா, அந்த உள்ளம் சரியான மெக்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான், அல்லாஹ் விரும்புகிற மெக்கனைஸ்டாக இருந்தால் மட்டும்தான். கம்ப்யூட்டர் மாதிரி போட்டோன்னே ரைட் ராங் காட்டுற மாதிரி காட்டணும். அந்த உள்ளம் கலங்கடாக இருந்ததுன்னு வைங்களேன், அதே கரெக்டாக இருந்ததுன்னா என்ன செய்யாது, ஹலால் ஹராமை நமக்கு என்ன செய்யாது, காண்பிக்காது. கரெக்டாக. ஸோ அதனால் துவக்கத்தில் சொன்ன உள்ளம் என்பது ஒரு விலை பதிக்க முடியாத ஒரு தூய்மையான பாத்திரம். அதில் முதல்ல கலங்கம் வராமல் பார்த்துக்கிடணும். அந்த உள்ளத்துக்குள்ளே தான் என்ன செய்யுது, ஈமான், தக்குவா, இறைச்சி எல்லாம் அதுக்குள்ளே லோடாகப்படும், அதுக்குள்ளே லோடாகும். அப்போ அல்லாஹ் ஞானம் உள்பட. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த இதயத்தை நீங்கள் பண்படுத்திக்கிடுங்க. அடுத்தால அல்லாஹ் சொன்னால், காஃபிர்களுக்கு நாம் இதயத்தை என்ன செஞ்சிட்டோம், முத்திரையை வச்சுட்டோம். அல்லாஹ் அவர்கள் இதயங்களில் செவி புலன்களில் முத்திரையிட்டு விட்டான். ஹதமுல்லாஹ் அலா குலுபுஹும் வலா சம்இஹிம். பாருங்க, ஜின்களையும் சேர்த்து அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுதான். 7வது அத்தியாயம் 179, வலக்கத்து தரகனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்சி லஹும் குலுபுன் லா யஃபகூன பிஹா, நிச்சயமாக நாம் ஜின் மனிதர்களை அநேகரை நரகத்திற்கென்றே படைத்தோம். அவர்களுக்கு இதயம் உண்டு, அவர்களுக்கு இதயம் உள்ளம் உண்டு, ஆனால் விளங்கி கொள்ள மாட்டார்கள். அவளுக்கு உள்ளம், ஜின்கள் உட்பட அல்லாஹ் சொல்லலாம், அவளுக்கு உள்ளம் உண்டு, அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டார்கள். ரொம்ப மேஜர் ரோல். ஈமானுக்கு இது இல்லைன்னா ஈமான் இல்லை. எந்த ஒரு பொருள் வைக்க இடம் வேணும்ல, வெரி சிம்பிள். எந்த பொருள் வைக்கிறது இடம் வேணும்ல. ஈமான் அல்லாஹ் எங்கே வைக்கிறான் பார்த்தீங்கன்னா இதயத்தில் கொண்டு தான் வைக்கிறான். நேர்வழி எங்கே வைக்கிறாங்க, எங்கள் இதயத்தில் உள்ளத்தில் கொண்டு வைக்கிறாங்க. அந்த உள்ளத்தில் பிரகாசம் வரும்னு சொல்கிறான். அந்த ஒளி வந்தால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது 4 வழிகாட்டுகளை அல்லாஹுடைய தூர் சொல்லி காண்பித்தாங்க. அப்போ யார் உள்ளத்தில் நோய் உள்ளதோ அவன் சபலம் கொள்வான் என்ன சொல்லிட்டாரு. சரி, அடுத்தால பின்வரும் 4 விஷயங்களை பெற்றால் அவருக்கு இம்மை மறுமை நலன்கள் வழங்கப்பட்டதாக ஆகிவிடும். அந்த 4 விஷயத்தை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நன்றி உணர்வு கொண்ட உள்ளம், கல்புன் சாக்கிரும், கல்புன் சாக்கிரும். 2வது லிசானும் தாக்கிரும், இறைவனை துதிக்கின்ற நாவு. 3வது பதன் அலா பலாய் சாபிரும், துன்பத்தில் பொறுமை கொள்ளும் உடல். அடுத்த 4வது சௌஜத்தின் லா தபகீஹி ஹவுனன் ஃபி நஃப்ஸிஹா வலா மாலிஹி, தன் உயிருக்கும் தனது கணவன் உடம்பைக்கும் துரோகம் இழைக்காத மனைவி. இந்த 4ஐ பெற்றவர் இம்மை மறுமை எல்லா நலனையும் சேர்த்து பெற்றார். அதில் முதன்மையாக வருதுன்னா கல்புன் சாக்கியம், நன்றி உள்ளவர். அது மனுஷனுக்கு மனுஷன்ட்டையும் நன்றி காட்டணும், படைச்ச ரப்பட்டையும் நன்றி காட்டணும். இருந்தால்
அவர் இம்மை மறுமை பலனை பெற்றார். ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம துவாக்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகீனா அதாப, இம்மை சிறந்த வாழ்வையும் மறுமை சிறந்த வாழ்வையும் தருவாக யா அல்லாஹ், நரக நெருப்பின் வேதனை விட்டு எங்களை பாதுகாப்பேன். அப்போ இம்மை மறுமை சிறந்த வாழ்வு இருக்குன்னா அதில் 4 விஷயம் வருது. ஒன்று ஞாபகத்துக்கிட்டே கல்புன் ஷாக்கிரும், சிறந்த நன்றி உள்ள உள்ளம், நன்றி உள்ள. 2வது இறைவனை துதிக்கிற நாவு. 3வது துன்பங்களை சகித்து கொள்கிற உடல். 4வது கணவனுக்கு துரோகம் இழைக்காத கற்பை பாதுகாத்துக் கொள்கிற எண்ணெய் மிகுந்த வாழ்க்கை துணைவி. அப்போ 4 விஷயம் இம்மை மறுமை பாக்கியத்தில் முதன்மையானதுன்னா கல்புன் ஷாக்கிரம் தான். ஒரு சுவாசம் இருக்குல்ல, ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு அறிஞர் சொல்லுவார், மனிதனுக்கு அல்லாஹ் வந்து எல்லா சுதந்திரத்தையும் வழங்கிட்டான், இப்போ அவனுக்கு ஒன்றுமே இல்லை, 38 தடவை சுவாசிக்கணும், 38 தடவை விடணும் அப்படின்னு நல்லா கவுண்டிங்கில் கணக்கு கொடுத்துட்டான் வச்சுக்க, உன் வாழ்க்கை என்ன நினச்சிக்கிட்டேன், 39 செத்து போயிடுவேன் வச்சுக்கோ, 37 இழுத்துட்டு கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்க, நீ சாப்பிட விட மாட்டேன். 1 2 இதில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான். நினச்சி பாரு, இப்படி ஒரு சிஸ்டத்தை எல்லாம் உருவாக்கியிருந்தா 1 மணி நேரத்துக்கு கூட மறக்காமல் 38 தடவை சுவாசம் இழுக்கணும் விடணும். 39 பண்ணால் காலி, 37 பண்ணால் கண்ணு போயிடும், 36 பண்ணால் கால் போயிடும் சொல்லிட்டா வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 1 மணி நேரத்தில் பாக்கி 59 நிமிஷம் 35 செகண்டை நீ விட்டுருவேன். இந்த 35 செகண்ட் இருக்குல்ல, அதுதான் உனக்கு வாழ்க்கை. கவனம்ல அங்கே பெருமை போகாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நன்றி வேணுமா வேண்டாமா? நன்றி வேணுமா வேண்டாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. உறக்கம் சண்டாளன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது மனிதன் உறங்குறது வந்து மவுத்துன்னே சொல்கிறான். சிறு மவுத், அல்லாஹும் பிஸ்மிக்க அமௌத்து வகையா, சிறு மவுத்துனே அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம மவுத்தாக தான் ஆகிறோம். உண்மையிலேயே உறங்கும்போது என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது, அறியாது, உயிர் லிஃப்ட் ஆகிருக்கு நம்மளை விட்டு. ஆனால் அல்லாஹ் காலையில் என்ன செய்கிறான் அப்படின்னா நம்மளை அப்படியே ஜம்ப் பண்ணி எந்திக்கிறோம், பிரீத் இன் பிரீத் அவுட் நடக்குது, ரொட்டீன் ஒர்க்குக்கு போகிறோம்ல. இந்த உடல் வந்து திருப்பி மீண்டும் அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி எல்லா ரொட்டீன் ஒர்க்கு போகிறோம்ல. அது எவ்வளோ பெரிய மெக்கானிசம் நீங்கள் தூங்கும்போது நடக்க தெரியுமா? நாம் தூங்கும்போது ஹார்ட் சேம் ரேட்டில் ஃபங்க்ஷன் ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் சுப்ஹானல்லாஹ், டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் பெட்டுக்கு போன கூட சில ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். மனிதன் உடலை வளமாக்குகிற அநேக ஹார்மோன்கள் ஓய்வு நேரத்திலே சுமக்கு. நீங்கள் சாப்பிடும்போது, நீங்கள் நடக்கும்போதும் உடற்பயிற்சி செய்யும்போது எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகுதோ அதே போல் தூங்கும்போதும் லாஸ் ஆகும். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு சமமாக தூங்கும் போதும் நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். சாப்பிட்டா உடனே சாப்பிட்டா படுக்கலைன்னு செலவு செப்பிக்க நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்குல்ல, அது காரணம் தெரியுமா? தூங்காட்டாலும் டைஜஷன் ஆகாது. தூங்காட்டாலும் இதெல்லாம் எங்கே நடக்கு தெரியுமா? நம்ம மவுத்தில் தூங்க வச்ச பிறகு இதெல்லாம் நடக்கு. அதுக்கு கூட அல்லாஹ் ரூஹை கையில் கொடுத்து, மனிதன் உறங்கும் போது நினைக்கும் அல்லாஹ் தான் ரூஹை கைப்பற்றுகிறான். தான் நாடிய ரூஹை திருப்பி அனுப்பினால் ஒரு உறக்கத்திலிருந்து வெளித்தெழுந்து விடுகிறார்கள். யாருடைய ரூஹை அல்லாஹ் பிடித்துக் கொள்கிறான் அவள் மரணித்து விடுகிறான்னு அல்ல சொல்லியாங்க. அப்போ இந்த ரூஹை திருப்பித்தாரான். அப்போ நன்றி செலுத்த காலையில் சொல்கிற முதல்ல வார்த்தை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா இலைஹி நுஷூர், அது வார்த்தையால் சொல்கிறது தான். செயலால் சொல்கிறது என்ன தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகிறது. நன்றி உள்ள உள்ளம், நன்றி உள்ள உள்ளம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால், மௌத்திலிருந்து விழித்த வச்சாமல் அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்த உண்மையான உள்ளமாக இருந்தால் அது நடக்க வேண்டிய இடம் பள்ளிவாசல்களை நோக்கி. ஃபஜ்ர் தொழுகைக்காக போய் ருக்கு சுஜூது செய்கிறான் பாருங்க, இவர்கள் தான் நன்றி உள்ளவர்கள். சரிதானா? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்க்கு நன்றி உள்ள உள்ளமாக இருங்கள். வெறுமை அடைந்த உள்ளம், அதாவது என்னடா வாழ்க்கை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம்ல, வெறுமை அடைந்த உள்ளம். இந்த வெறுமை அடைந்த உள்ளத்தை யாருக்கு அல்லாஹ் ஒப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, மூசாவின் தாயாருக்கு. மூசாவின் தாயாருக்கு, அதாவது 28வது அத்தியாயம் 7வது வசனம் அல் கஸ்ஸஸ்ல வருது. மூசாவின் தாயாருக்கு குழந்தைக்கு பால் ஊட்டு நீ பயப்படுவாய், ஆனால் அவற்றை ஆற்றிலே எரிந்து விடு. யார? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து குழந்தையாக இருந்தால் அவன் பனி இஸ்ராயீல் என்ன செய்வான்? ஃபிரௌன் கொலை செஞ்சிருவான். ஆண் குழந்தைகளை கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ சொல்கிறாங்க, மூசாவின் தாயாருக்கு நீ குழந்தைக்கு பால் விட்டு, ஒருவேளை நீ பயந்தேன்னா உன் மகனை ஆற்றுல போட்டுரு, பிறகு நீ பயப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், நிச்சயமாக நாம் மீள வைப்போம், இன்னும் தூதர்களில் ஒருவராக ஆக்கி வைப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான்.
மூசாவின் தாயின் இதயம் வெறுமையாகிவிட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அல்லாஹ் சொல்லுதான், நான் தான் உனக்கு குழந்தையை கொடுத்தேன். நானே சொல்ல நீ பாலுட்டும் சொன்ன, நீ பயப்படுற. நீ பயப்படுறேன்னா என்ன செய்ய, ஃபிரௌன் கொன்றுவான்னு பயப்படுற. அப்படியானால் ஆற்றில் குழந்தையை வீசி நாம் பாதுகாப்போம்னு சொல்லிட்டோம். ஆனால் மூசான் தாய் என்ன செய்யலை, அவள் உள்ளம் வெறுமையாகிவிட்டது. நம்பிக்கையாக உள்ளவனாக இருப்பதற்கு நாம் அவன் உள்ளத்தை உறுதிப்படுத்தாது இருந்தால் அவள் நிச்சயமாக அவளே இதை உண்மையை வெளிப்படுத்தி இருப்பாள் அப்படின்னு. அவளுடைய உள்ளத்தை நாம் ஸ்ட்ரென்த் பண்ணலை அப்படின்னா, இங்கே 2 இடத்துல உள்ளத்தை பேசுகிறான். ஒன்று உள்ளம் வெறுமையாயிட்டு அவன் அம்மாவுக்கு, என்னடா இது உள்ளே இதுக்கு தண்ணியில் போடவா, அவங்க செத்தான பரவாயில்ல மனநிலைக்கு அவ போகிறா. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான், அவள் உள்ளத்தை மட்டும் நாம் உறுதிப்படுத்தாது இருந்தால் அவள் நிச்சயமாக அவளே உண்மையை வெளிப்படுத்தி இருப்பாள். அப்போ நல்லா கேளுங்க, ஒரு சீக்கிரட்டை பாதுகாக்கிற இடமே எதுவாக இருக்குது, இந்த உள்ளம் தானே. இந்த மாதிரி சில பேரை என்ன அடி அடித்து உண்மையை சொல்ல மாட்டான் தெரியுமா. பெரிய பெரிய பயங்கரவாதிகள் அப்படிலாம் பிடிக்கிறானுங்க எல்லாரும் ரொம்ப ட்ரைனிங் ஆனவங்க தான். அவங்க வந்து ரொம்ப பயிற்சி எடுத்திருப்பாங்க, நிறைய டார்ச்சர் செல்ஃப் டார்ச்சரே கொடுத்து அந்த மாதிரிலாம் பயங்கர ட்ரைனிங் ஆகிருப்பாங்க. அவங்கள என்ன உண்மையை வெளியெடுக்க முடியாது, ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அந்த உள்ளம் தான் அதை செக்யூர் பண்ணி வைக்குது. அந்த ரகசியத்தை எது உள்ளே வைக்கின்னா, அது உண்மையை கண்டறியும்னு வைக்கிறாங்களே, வைக்கிறாமல் நான் ஆள் மனசில் அவனை பேச வைக்கிறது. அவனை வந்து அரை மயக்கத்தில் வச்சுக்கிட்டு அவனை பேச வைக்கிறது உள்ள. அப்போ அறமயக்கம் எங்கேருந்து செய்தி வருதுன்னு கேட்டால், இதயத்திற்குள்ளே புதைத்து வைத்த செய்தியை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுக்கிறது தான் ஃபேக்ட் ஃபைண்டிங், உண்மையை கண்டுபிடித்தல். அப்போ இந்த உள்ளம் என்பது அல்லாஹுடைய மகத்தான ஒரு அற்புதம். அது நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செஞ்சுட்டான். அது ஒரு மகத்தான அற்புதமான இறைவனுடைய படைப்பு. இந்த உள்ளத்துக்கு சில விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு குர்ஆன் எல்லாம் சொல்லலாம். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ وَالْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ وَالْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. மனிதன் உள்ளத்திற்கு அல்லாஹ் சொல்றான், பெண்கள் ஆண் மக்கள் பொன் வெள்ளியினாலான சேகரங்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், அதாவது பிராண்டட் வெஹிக்கிள்ஸ், கார் அல்லது பைக் வச்சுக்கிடுங்க, கால்நடைகள், சாகுபடி இல்லங்கள் ஆகியவை மனிதன் உள்ளத்திற்கு ஆசையூட்டப்பட்டதை நேசிப்பது அவனுக்கு அழகாக காமிக்கப்பட்டுள்ளது. இவை உலக வாழ்வின் சுகப்பொருளாகும். அல்லாஹ்விடம் இதை விட சிறந்த தங்குமிடம் உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்காங்க. மனுஷன் உள்ளத்துக்கு எதெல்லாம் ஆசையாக இருக்கான், பெண் மக்கள், ஆண் மக்கள், பொன் வெள்ளியினாலான ஆவரணங்கள், அது குவியல்கள். அதே போல் பிராண்டட் வெஹிக்கிள்ஸ், குதிரைகள்னு சொன்னால் இன்றைக்கி ஹார்ஸ் பவரில் செய்கிற இன்ஜின்ஸ் அப்படி தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி அந்த காலத்தை குர்ஆனில் வந்து நல்லா ஹார்ஸ் பவர்னு சொன்னால் புரியாது, குதிரைகள்னு சொல்லுவான். இன்றைக்கி எல்லா எந்திரங்களுமே எதில் கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதனுடைய ஸ்பீடு, அதோடைய இதெல்லாம் வந்து வெலாசிட்டி எல்லாத்தையும் ஹார்ஸ் பவரில் தான் குறிப்பிடுவாங்க. ஸோ அடையாளமிடப்பட்ட குதிரைகளும் பிராண்டட் வெஹிக்கிள்ஸ், உள்ள வகையான வாகனங்கள். அடுத்தால கால்நடைகள், சாகுபடி, தோப்புத்தரவு சொன்னோம்ல, சாகுபடி நிலங்கள், இவைகளெல்லாம் மனிதனுக்கு உள்ளத்துக்கு அழகாகப்பட்டிருக்கு. அல்ல சொல்லிட்டு என்ன சொல்லலாம், இதெல்லாம் அழகு தான், இதோட சிறந்ததை சொல்லட்டுமா சொல்லிட்டு, இவையெல்லாம் உலகத்தின் அற்பமான பொருள் அப்படின்னா, இவையெல்லாம் உலகத்தினுடைய அற்பமான பொருள் தான். அல்லாஹ்விடமும் அழகிய தங்குமிடம் இருக்கு, அல்லாஹ்விடம் அழகிய தங்குமிடம் இருக்கு. அல்லாஹ்வுடையார்களே, அப்போ இந்த உள்ளம் இதெல்லாம் வெளிப்படைய அழகுன்னு காண, அது அழகு இல்லை, அது நிரந்தரம் இல்லை. சொல்லப்போனால் அது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமாய் தங்குமிடம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் சின்ன போகிற போக்கில் தட்டணும். மனிதன் ஆபரணம் இல்லாமல் வாழ்றது இல்லை, குழந்தை ஆண் பெண் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, விவசாயம் இல்லாத வாழ்வும் இல்லை, வாகனம் இல்லாத வாழ்வும் இல்லைன்னு போது இவைகள்லாம் தேவைக்கு ஏற்ப வச்சுக்கிடுங்க. மிகைச்சு போயிட வேண்டாம், உள்ளங்கள் மிகைத்து அதை நாட வேண்டாம். நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு தயாரிப்புகளோடு வேகமாக நகர்ந்து போங்க. இந்த உள்ளத்தை அதற்கு பயிற்சி செய்யுங்கன்னு இந்த வசனம் சொல்லு. இந்த உள்ளத்தை அதுக்கு பயிற்சி படுங்க. நம் உள்ளம் வந்து ஏங்கணும். எப்படி ஏங்கன்னா, ஒரு அயல்நாட்டில் இருப்பவன் தனக்கு குழந்தை பிறந்த பிறகு அவன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி வந்த உடனே முதல்ல அவனுக்கு தோன்றது என்னென்னா, அந்த உள்ளம் எதுக்கு ஏங்கும் அப்படின்னா, அந்த குழந்தைய போய் பார்த்துடணும். மனைவி ஆசை இருக்கும், ஆனாலும் அவனுக்கு மனசில் என்ன தோணிட்டு இருக்குன்னா, எனது சந்ததி, எனது ஜீவன் ஒன்று வந்து நிற்கிது, அதை பார்க்கணும், உள்ளம் தோணுதில்லை, துடிப்பு வருதில்லை. இந்த மாதிரி ஒரு தவிப்பை ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அந்த உள்ளத்தில் நம்ம பதிய வச்சுக்கிட்டே, ரப்பை சந்திக்கிற ஆசை இருக்குல்ல,
அப்போ ரப்பை சந்திக்க யார் சந்திப்பா? பரிசுத்தவான்களை தவிர யாரும், சூனவாசிகளை தவிர யாரும் அல்லாஹ்வை சந்திப்பா. சூனவாசிகள் பரிசுத்தவான்களுக்கு தான். அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தியும் அனுப்புவான். சிலர் என்ன செய்வான்? சிலர் நரகில் வீசப்படுவார்கள், ஆனால் கறிக்கட்டை ஆயிடுவாங்க. ஆனால் அவள் நரகிலிருந்து மீன் எழுப்பப்படுவாள். இதற்கு யாருன்னு கேட்டால், அவள் சுஜூது செய்தின் காரணமாக நெற்றியில் சில அடையாளங்கள் இருக்கும். அதை கொண்டு தொழுகையாளிகள் நரகிலிருந்து எழுப்பப்படுவார். நல்லா தெரிஞ்சு தொழுகைக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்துக்கிட்டேன். சுப்ஹானல்லாஹ். அந்த தொழுகை எங்கே நம்மளை காப்பாற்ற போகுது? ஒருவேளை அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கட்டும், இறை நம்பிக்கையான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நரகத்திலிருந்து மீட்டெடுத்து கொடுப்பான். அப்போ இந்த தூய்மையான இறைவனை சந்திக்க வேண்டும். இந்த கல்வியில் அதிகமான இறைவனை சந்திக்கும் போது இன்னும் எப்படி சந்திக்கும் அப்படின்னா, கை நிறைய நல்லறங்களோடு அவனை சந்திக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. நிரந்தரமான பூமியில் வாழ வைக்கிற நல்லறங்கள், நிறைய செழிக்கக்கூடிய நல்லறங்களோடு ரப்புவை சந்திக்கிறத இந்த உள்ளத்தில் ஆழமாக வைக்கணும். நான் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் இந்த மதரசா நடத்துறது மட்டும் நிறுத்திக்கிடாதீங்க. இதை தாண்டி ப்ளீஸ் யூ கம் அவுட்டு நான் சொல்கிறேன். நான் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு கோடியில் தேவையுள்ள மக்கள் நம்மளை தேடி வராமல் ஒடுங்கி கிடக்கிறாங்க. நீங்கள் சூரா பலத் என்ற அத்தியாயத்தை படித்தால் உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியும். சூரா பலத் நீ தான் எடுத்து நினைங்க போன சும்மா அதை அங்கே வச்சு கேட்டேன். சூரா பலது நான் வாசி காமிக்க பாருங்க மக்களே. அதில் தான் அந்த அலம் நஜல்ல ஹைனே லிசானு சபதை ஹதைனாக நஜதைன் அந்த வசனம்லாம் அதில் தான் வந்தது. நான் 100 வாட்டி அதை வாசி காமிக்க. நம் இதயங்கள் அல்லாட்ட நிறைய நல்லறங்களோடு சந்திக்கணும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அந்த அந்த திருக்குரான் வசனம். அதை தமிழே வாசி காமிக்க. அல்லாஹ் சொல்லலாம், பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். தமிழ் வாசகர், இந்த நரகத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். இந்த நகரத்தில் நீங்கள் தங்கியிருக்கும் நிலையில் பெற்றோர்கள் மீதும் சந்ததியின் மீதும் சத்தியமா, அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லிட்டே வரோம். நல்லா குணமாக கேட்டுக்கிடுங்க, ரொம்ப முக்கியம். இது மேக்சிமம் சம்பந்தமாக எந்த ஆளுமே நான் பேச நான் கேட்டதே கிடையாது. நான் அடிக்கடி வலியுறுத்திட்டே வரேன். அப்படி இருக்குன்னு இவங்க சொல்கிறதே கிடையாது. இதெல்லாம் கடந்து போகாமல் நல்லா கேட்டுக்கிடுங்க. மறுமைய வாழ்வு இல்லை. என் அன்பு தம்பிகளே, என் அன்பு சகோதரிகளே, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இதை கடக்காத மறுமை வாழ்வு கிடையாது. எப்படி சிராத் பாலத்தை கடக்கணுமோ அதுபோல் அல்லாஹ் சொல்கிற இந்த சூரா இந்த அகபாவை கடக்காதுன்னு செய்த மறுமை வாழ்க்கை இல்லை. நான் சொல்கிற வாசகம், நீங்கள் பெற்றோர் மீதும் சந்ததியின் மீதும் சத்தியமாக திட்டமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம். மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாகத்தான் நாம் படைத்தோம். ஒவ்வொருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானா? என்னடா எவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறானா? அப்படி கிடையாது. ஏராளமான பொருளை நான் அழித்தேன் என்று அவன் கூறுகிறான். நான் பண்ணாதா, நாம் பார்க்காதா என்று சொல்லுகிறான். தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா? சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? அவனுக்கு அழகான 2 கண்களை நாம் தரவில்லையா? மேலும் நாம் நாவையும் 2 உதடுகளையும் அவனுக்கு தரலையா? அடுத்து அல்லாஹ் சொல்ல, அன்றியும் நன்மை தீமையை அறிவிக்கக்கூடிய 2 பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். இப்படி சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்ல, ஆயினும் இங்கே தான் கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகுது, குற்றச்சாட்டாக நீரே எல்லாம் குர்ஆனில் சொல்லுவான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 2 கண்ணு கொடுத்துருக்க அவனுக்கு. கண் இல்லாத வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க. கண்ணில் வாழ்க்கையை சிந்திச்சு பார்த்துக்கிடுங்க. ஏன் நல்லா இருக்கிற கண்ணு ஒரு கண்ணு மாறு கண்ணாருனா நீங்கள் எப்படி பண்ணி சிந்திச்சு உங்கள் ஃபீலிங் எப்படின்னு நினச்சி பாருங்கள். இருக்கிற கண்ணே ஒரு கண்ணு ஏறி ஒன்று இறங்கிட்டு தான் நம்ம பார்வை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். அதாவது 2 உதடையும் நாவையும் தந்து ஊமையாக இருந்தால் என்ன நினச்சி பாருங்கள். கிழிந்த உதடாக ஸ்பிளிட்டட் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உதடு தான் உதடையோட அருவருப்பாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அல்லாஹ் அழகான உதடு, அழகிய கண்கள், ரசிக்கிற தாய், நம் தாய் ரசிக்கிற அழகிய கண்களை தந்த ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு சொன்னான், மனிதனே உனக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லியும் கொடுத்துட்டேன். உன் ஆள் மனசுக்கு அதை உள்ளத்தில் நான் பதியம் வச்சுட்டேன். இப்போ சொன்னான், ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை. சொல்லிட்டு அவனே சொன்னான், கணவாய் என்பது என்ன என்று நபியே உமக்கு எது தெரியும்? உங்களுக்கு யார் சொல்லுவா? உங்களுக்கு அல்லாஹ் கேட்கான். நல்லா கவனிச்சுடுங்க. கணவாய் என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா நபியே? நான் சொல்லுகிறேன், அது ஒரு அடிமையை விடுவித்தல். பக்கு ரகவா, அது ஒரு அடிமையை விடுவித்தல். நீங்கள் அடிமைக்கு எங்கன்னு தேடிக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் கடனாளிகளை விடுவிக்கிறதே பெரிய அடிமைத்தனம் தான். நான் வட்டிக்கு வாங்கிட்டு பாவம் செத்து சுண்ணாம்பாய் கிடக்கும். அவனெல்லாம் மீளுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இல்லைன்னா கணவாய் கிடக்கல, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். 2வது, அவை தாமுன் ஃபி யோமின் தி மஸ்கமா, அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தல். மனிதன் பசியோடு இருக்கான் பாருங்க, அவனுக்கு உணவளித்தல். உறவினனான ஒரு அனாதைக்கோ அல்லது மண்ணில் புரளுகின்ற ஒரு ஏழைக்கோ உணவளிப்பதாகும். மண்ணில் புரளுகிற ஏழை, அதான் சொன்னீங்க மதரசாவிட்டு வெளியே வாங்கன்னு சொன்னேன். இதையும் பண்ணுங்க, தொழுகையும் நிலைநாட்டுங்க, மார்க்கத்தையும் போதிங்க. ஊரில் ஓர
ஓரத்தில் உங்கள்கிட்ட கேட்டால் எவன் கேட்டாலும் தர மாட்டான், எதுக்குப்பான்னு சுருண்டு ரோட்டில் படுத்துக்காம பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எவன் ரோட்டில் படுத்தா நம்ம சிந்தனை படுத்துருக்கான், குடிச்சிட்டு படுத்துருக்கான், நிறாவை குடிக்காமலும் படுத்துருக்கான். ஏன் தெரியுமா? இப்படி ஏந்துவான், எவனும் சின்ன மாட்டான், இப்படிமா எவனும் சின்ன மாட்டான், யாரும் தரலின உடனே அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழிமா சுருண்டு படுப்பது மட்டும்தான். சுருண்டு அந்த ஜீவன் இனி யார்ட்டையும் பேசாது. அவனுக்கு மொழி தெரியும், இனி பேச மாட்டான். ஆக்ஷன்லாம் கை வைப்பான், தள்ளியா இப்படி சிரிப்பான். அவன் சிரிக்கிறான். நாம் அழுகிற நாள் உண்டு. எழுதி வச்சுக்கிடுங்க, நாம் அழுகிற நாள். செல்வத்தால் நாம் கொழித்து திளைத்தால் இந்த மண்ணில் பொருள்கிற ஏழைகளுக்கு உணவளிக்க தவறிட்டு நீங்கள் நானும் காரில் பறந்தாலோ பைக்கில் பறந்தாலோ நெய்ச்சோறும் பிரியாணி தின்னாலோ இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் கொழுப்பாக ஏறி தான் நிற்கும். மறுமை நாள் அல்லாஹ் சொல்ல ஆயினவர்கள் கனவாய் கிடக்கவில்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல மண்ணில் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும். பின்னர் இன்னும் அடிஷனலாக சொல்கிறான், அவர்கள் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசித்தும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் இருப்பதும் நான் கனவாயை கிடப்பதாகும். அதோட ஈமானையும் சேர்த்து சொல்கிறான், ஈமான் கொள்ளுங்க, பொறுமையாக துன்பங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள், சகித்து கொண்டு வாழுங்கள். இந்த மார்க்கத்தை, பொறுமையை, சத்தியத்தை ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்யுங்கள், எதையும் செய்யுங்க. இதுக்கு முன்னாடி இந்த இதே வசனம் ஏற்கனவே ஒரு 2 இடத்துல அவர் இன்னும் சொல்லுங்க பார்ப்போம். அல்லசல் இன்னல் இன்சான லஃபி குஸூர் இல்லல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத் வத்தவாஸ பில் ஹக் வத்தவாஸ பிஸ் ஸபர். அங்கே இதே சரிசமான வாசகம் அப்படி வருது. நீங்கள் ஈமான் கொண்டு ஒரு அமலசாலிகள் செய்து ஒருவருக்கு ஒரு சத்தியத்தை போதியுங்கள். அங்கே அங்கே அதை தான் சொன்னார், கணவாயை தாண்டணும்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்படி ஒரு கனவாய் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான். யாருக்கெல்லாம் தெரியும்? கை தூங்க பார்ப்போம். தூங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியாது, ஏன்னா இது யாரும் பேசுறதே கிடையாது. இது ஒரு கான்செப்டுங்க, இது இஸ்லாமிக் கான்செப்ட். குர்ஆனை நம்புவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வை சந்திக்கணும். இந்த கனவாயை கடக்காது எந்த ஆத்மா அங்கே போக முடியாதுன்னா அல்லாஹ் ஆயினவர்கள் கடக்கவில்லை. கடக்கிறான் என்ன செய்ய, நீ ஒரு அடிமையை விடுவி, பசித்திருக்கும் நாளில் உணவளி, ஏழைக்கோ அனாதைக்கோ வறுமையில் ரோட்டில் புரண்டு படுத்து அவனை விட தூக்கி வச்சு வயிற்றில் ஊட்டிட்டு போ, ஒரு பொட்டத்தை கொடுத்துட்டு போ. உன் வீட்டில் சொத்துல பங்கு கொடுக்க சொல்ல, கொடுத்தாலும் இஸ்லாம் தப்பு சொல்லாது. 3 பங்கு வரைக்கும் நீ தர்மம் செய்யலாம், தடலாம் சொல்லாது. உயர்ந்த தர்மம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான். சரியா? அடுத்தாலும் செய், ஈமான் கொண்டு பொறுமையை போதி, சத்தியத்தை போதியுங்கள், இதுதான் கனவாயை கடப்பதாகும் சொல்லிட்டு அவர்கள் நான் வலதுபுறத்தில் இருப்பார்கள். மறுமை நாளில் வலதுபுறத்தார்கள் அல்லாஹ் சொல்லலாம், வலதுபுறத்தாக சொர்க்கம் போவாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த பாக்கியம் வேணுமா? ஃபக்கு ரகபா, ஃபக்கு சாரி கனவா என்றால் என்ன, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் தான் என்ன செய்யும். அல்லாஹ் வண்டியார்களே, நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டால், நான் சொன்னேன்ல அல்லாஹ்வின் பேரை சொல்ல 5 நடுங்கிற இதயங்கள், இது அல்லாஹ் சொன்ன வசனம் தான். 5 நடுங்கி நம்ம இதெல்லாம் செய்யலன்னு வச்சுக்கிடுங்க, இந்த உலகத்தை எல்லாம் அனுபவிக்கலாம். மார்க்கம் தடை சொல்லாது, ஆனால் அதுக்கு நன்றியோடு இருக்கணும். அதுக்கு நன்றி கடன் தான் யார் தெரியுமா? இந்த மக்களை இணைவு வருவது. எல்லாத்துக்கும் மேலாக நாம் பெற்றுக்க அழகிய ஈமானை பிறருக்கு உபதேசம் செய்வது. அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொன்னோம், நீங்கள் சத்தியத்தை உபதேசம் செய்யுங்கள், அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள், மார்க்கத்தை சொல்லுங்கள், உங்களோட நிறுத்திக்கிடாதீங்க, உங்களுக்கும் சொல்லுங்கள், பிறருக்கும் சொல்லுங்கள். அவர்கள் மீது அல்லாஹ் சொல்லும், ஆனால் எவர்கள் தன் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ, இது அல்லாஹ்வுடைய வசனம் தானே, இது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியுமா? யார் என் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தாம் இடப்பக்கத்துடையவர்கள். அவர்கள் என்ன தண்டனை தெரியுமா? அவர்கள் மீது எல்லா பக்கம் மூட்டப்பட்ட நெருப்பு தான் அங்கே காத்திருக்கும் நல்லா சொல்லி முடிச்சான். இந்த வசனத்தை யார் நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய வசனத்தை இல்லை, அல்லாஹ் தான் எப்படி சொல்லிட்டான், நேரந்தே சொல்லிட்டு வரான், மனுஷனை கஷ்டத்தோட தான் படைச்சோம், அம்மா அப்பா மேல் சத்தியமாக, இந்த நகரத்து மக்கா மதீனா இந்த தூய நகரத்தின் மீது சத்தியமாக சொல்லிட்டே வரான். அவன் 2 கண்ணு உதடு நாவ் எல்லாம் கொடுத்து நன்மை தீமையை அறிவிச்சிடும், ஆயினும் அவன் கனவாய் கடக்கலை, குற்றச்சாட்டு வச்சுட்டான். ஆகவே கண்ணியமிகுந்த அல்லாஹ்வுடையார்களே, நாம் உள்ளம் அல்லாஹ்வின் அந்த அல்லாஹ் மீது பேரை சொல்ல நடுங்கிற இதயமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய சந்திக்க வேண்டும் இந்த கல்வி உள்ளம் ஆசைப்பட்டால், அதிகமான இதுபோல் நல்லமல்களோடு ரப்பை சந்திக்க, தூய நல்லமல்களோடு அல்லாஹ் சொன்ன நல்லமல்களோடு ரப்பை சந்திக்கணும். இந்த உள்ளங்களில் ஆசையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண் மக்கள், பெண் மக்கள், பொன்வெளி நாணல் குவியங்கள், அடையாளமிட்ட குதிரைகள், கால்நடைகள், சாகுபடி நிலங்கள் மட்டும்தான் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் இதை விட சிறந்த அழகான என்ன, இதெல்லாம் இந்த உலகத்தில் அற்பமான சுகம் தான். தங்குமிடம் வேண்டும் என்றால் நீ இந்த கனவாய் மாதிரி என்ன செய்களை கடக்கிற காரியத்தையும் செய்துவோ. அடுத்த நமது நப்சில் விளையாடுகிற சைத்தான், அந்நாசர் அல்லாஹ் மின்செல் வசுவாஸ்
அல்லது வஸ்வஸ ஃபீ சுதூரின்னாஸ், அவர்கள் எத்தகையர் என்றால் இதயங்களில் வீணான சந்தேகத்தை, உள்ளத்தில் வீணான சந்தேகத்தை ஷைத்தான் போடுகிறான். மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இத்தகையர்கள் யாரில் இருக்கான்னு மனிதர்களையும் உள்ளார்கள், ஜின் வர்க்கத்திலும் உள்ளார்கள். அப்போ இந்த உள்ளத்தில் கெட்டதை விதைக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கான்னா ஜின்கள் மறைவாக உள்ளத்தில் போடுறான். மனிதன்லேயும் இருக்கானா இல்லையா, கோல் முட்டி விட்றாங்களா, நல்லா தான் போயிட்டுருக்கும், நட்பு போயிட்டுருக்கும், கடன் மனைவி போயிட்டுருக்கும், மாமனார் மாமியார் உறவே நல்லா இருக்கும், ஃபேமிலி சம்பந்தம் நல்லா இருப்போம், என்ன செய்து விட்ட போடுறது. நம்ம பஸ்ஸில் சொல்கிறாந்தா என்னத்தா ஓதி ஊதி அந்த மனசு மாறி மாறி கோல் முட்டி அந்த உள்ளத்தை நாசம் பண்ணி என்ன செய்கிறது, உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதை அல்லாஹ் சொல்கிறான். இதெல்லாம் பாதுகாவல் அல்லாட்ட தான் பாதுகாவல் தேடணும். அடுத்து உள்ளத்தில் என்ன செய்கிறான்னா வறுமை சிந்தனையை ஏற்படுத்துகிறான் ஷைத்தான் வறுமை சிந்தனை ஏற்படுத்துகிறான். நிறைய பேர் தர்மம் செய்யாத போவதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நமக்கு இது லாஸ் ஆயிரும் நினைக்காம இந்த செல்வம் குறைந்து போகும் என்று வறுமையை மூட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தர்மத்தை அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்குகிறான், ஷைத்தான உங்களுக்கு வறுமையை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் தர்மத்தை கொண்டு சுப செய்தி சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், சுப செய்தி சொல்றான். ஷைத்தான உள்ளத்தில் என்ன செய்யறான், வறுமையை கொண்டு எச்சரிக்கை செய்யறான். அதெல்லாம் சும்மா பாட்டு பொழுது எடுக்காத, சும்மா என்னதான் செய்வ நீ, என்னதான் செய்வ, என்ன செய்வான் சொல்லி கொடுக்கிறான். இந்த உள்ளத்தில் ஷைத்தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய கொடிய காரியம். ஆகவே அல்லாஹ்வுடையார்களே, மனங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தல். அடுத்தல 22 அத்தியாயம் 53வது வசனம். மனங்களில் குழப்பத்தை எரியும் சைத்தான்கள் எரியும் குழப்பத்தை அவர்கள் இதயங்களில், யார் இதயங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுக்கும், யார் உள்ளம் கடினமாக உள்ளதோ அவர்களுக்கும் அல்லாஹ் அதை சோதனையாக ஆக்குகிறான். இந்த உள்ளம் சோதனையாக்கப்படுது. எல்லாம் கவனிச்சுடுங்க, இந்த உள்ளம் சோதிக்கப்படுது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நான் முதலே சொல்லிட்டேன், இந்த சப்ஜெக்ட் ட்ரை சப்ஜெக்ட் தான், ஆனால் ரொம்ப முக்கியம். நான் பயான் ஸ்டைலில் அப்பப்போ பண்ணதான் செய்கிறேன், உங்களுக்காக பண்ணுறேன். கொஞ்சம் சடவு இருந்தாலும் தயவுசெய்து அல்லாஹ்வுக்காக கவனமாக கேட்டுட்டு வாங்க. நான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் நல்லா கேளுங்களேன், ஒரு பெரிய நெருப்பு பற்றிட்டு வருது. இந்த பில்டிங்கை இந்த மாதிரி 10 வகை நான் சொல்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணேன்னா இந்த வீடு தீ பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன் வைங்க, நம்ம என்ன செய்வோம்? உண்மையாக சொல்லுங்கள், அந்த 10 வகைகள் இந்த பில்டிங்கை பாதுகாப்போம்ல. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த 10 ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்வதானே செய்வோம். அதாங்க அந்த உள்ளத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் குர்ஆன் வருதோ அதுக்குள்ள அல்லாஹ் செய்வோம். அதுக்குள்ள வழியும் சொல்லி காமிங்க, என்னென்ன வரும், நீ என்னென்ன செய்யணும். இது இல்லாமல் அல்லாஹ் ஒரு படைக்கலன்னு சொல்லிட்டு. ஆகவே மனதில் குழப்பத்தை ஷைத்தான் மனதில் எரியும் குழப்பத்தை, யார் இதயங்களில் நோய் இருக்கிறதோ, யார் இதயத்தில் நோய் இருக்கிறதோ அவர்களுக்கும், யார் இதயத்தில் கடினம் உள்ளதோ அவர்களுக்கும் சோதனையாக அல்லாஹ் ஆக்குகிறான். அல்லாஹ்வோட சோதனையே இருக்குது இந்த உள்ளத்துக்கு. யாருக்கும் கேட்டால், யார் உள்ள கடினமாக இருக்கோ அவங்களுக்கு சோதனை, யார் உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவங்களுக்கு இது சோதனையாக அமையும். அப்படி என்றால் நம்ம உள்ளம் கடினம் இல்லாமல், நம் உள்ளம் லகுவான உள்ளமாக எப்போவுமே அல்லாஹ் நமக்கு எல்லா லகுவான ஃப்ளெக்சிபிள் மீன்ஸ் என்ன தெரியுதா, நான் ஒரு பொருளை இப்படி சாய்க்கிறதுக்கும் இப்படி சாய்க்க வித்தியாசம். நான் பர்பஸாக எப்படி சாய்க்கிறது, இது தானாகவே விடுறது, ரைட். ஒருத்தர் இதயம் அல்லாஹ் மகன் எப்படி செய்யணும்னா இதே மாதிரி இன்சிக்ஸ் தானாகவே அப்படி செய்யணும். புரியுதா? ப்ராக்டிக்கலாக புரியுதா? சடனாக அல்லாஹ் பக்கம் இதயம் சாஞ்சிடும். அதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி செய்ய தேவையில்லை. அவள் இதயம் அல்லாஹ் பக்கம் சாஞ்சி நிற்கணும். அதுதான் அல்லாஹ், அதுக்கு தான் அந்த சோதனை வைக்கும். என் பக்கம் சாய்களா என்பதுக்கு தான் அந்த சோதனை. அடுத்தால இந்த இதயம் முடிக்க போகிறேன். இதயத்தில் துரு பிடிக்கும் எல்லாம் சொல்லுவேன். அந்த இதை எடுத்துக்கிட்டே இருக்கேன், டக்குனு என் கண்ணில் வரமாட்டேன். நான் ஏதோ மார்க் பண்ணி வச்சேன். அதை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், பயான் முடிக்க போகிறேன். 6 மணிக்கு முடிச்சுவேண்ணே. நன்றி சார். ஞாபகம் மாட்டேன். சரி, ஓகே, பேசிட்டே சொல்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த உள்ளம் ஒரு பிளெயினான வெண்மையான பகுதி மாதிரி, வெண்மையான பகுதி. முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு பாவம் சிறு கரும்புள்ளி அதில் விழுமா. அதில் ஃபஸ்ட்டு இந்த பாவம் சிறு கரும்புள்ளி அதில் பதியுது.
அதை உடனடியாக அவன் சரி செஞ்சிட்டா மீண்டும் அந்த கருமுள்ளி என்ன செய்யாது, அந்த இதயம் வெண்மையாக இருக்கும். அதை அவன் அசட்டையாக இருந்தால் கரும்புள்ளிகளுக்கு மேல் கரும்புள்ளியாகி என்ன செய்யும், அந்த இதயத்தை நாசம் செய்துவிடும் பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த இதயத்தை என்ன செய்யுமா, பாவம் வந்து முற்றுகையிடுமா, அப்படியே வந்து பாவங்கள் முற்றுகையிட்டுரும். அப்போ அந்த இதயத்தை ஒரு சின்ன கருமுள்ளி விழும்போதே ஒரு முஸ்லீமுக்கு, அதான் நான் சொன்னேன், அப்படியே சொன்ன பாவத்துக்கான உரைகளை நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த பாவத்தை வந்து நீக்குவதற்கான பரிகாரங்களை இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல தேட ஆரம்பிக்கணும். குர்ஆன் என்ன சொல்லுது முதல்ல. இப்போ பாவ மன்னிப்புக்கான ஒரு அளவுகள் இருக்குல்ல, பாவ மன்னிப்புன்னா எப்படி கேட்கணும்னு அது தெரியணும்ல. சரி, நான் யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், பாவ மன்னிப்பு எப்படிலாம் கேட்டால் பாவ மன்னிப்பு, யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள், நான் அது வெண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படி கேட்டுக்கிட்டு. பாவ மன்னிப்புங்கிறத எப்படிலாம் கேட்கணும், என்னென்ன மெத்தட், என்ன வார்த்தை சொல்லிலாம் நான் கேட்கல. அது நீங்கள் அல்லாத நீங்களும் சொந்த தமிழில் பேசிட்டு, வெள்ளைக்காரன் இங்கிலீஷில் பேசிட்டு போகிறேன், உருதுல பேசிட்டு போகிறேன், அது நான் கேட்கல. பாவ மன்னிப்பு என்ன மெத்தடில் கேட்கணும் தான் கேட்குறேன். சொல்லுங்கள் ஜாஃபர் பாய், சொல்லுங்கள். சரி, ஓகே. பாவத்தை வெறுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, ஓகே. சரி. வேற அதான் சொல்ல, பாவத்தை வெறுக்கிறது, அது மீண்டும் செய்ய மாட்டேன்னு, அதான் மீளுதல் மீண்டும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது. வேற நான் குர்ஆனில் வசனம் சொல்கிறேன், பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு எப்படின்னு பாருங்கள். 25வது அத்தியாயம் 70வது வசனம். 25வது அத்தியாயம் 70வது வசனம். ஆனால் அவர்கள் எவர்கள் தௌபா செய்து ஈமானம் கொண்டு நற்செய்கைகள் செய்கிறார்களோ, 3 விஷயம் சொல்லுது. முதல்ல பாவ மன்னிப்பு தேட நீங்கள் சொன்ன மாதிரி பாவத்தை உணர்றது, முதல்ல நான் பாவம் தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி முதல்ல தன்னைத்தானே அங்கீகரித்துக் கொள்வது. 2வது அதுக்காக வருந்துவது. 3வது திருந்துவது. பின் அதை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுப்பது. கரெக்டா? 4 விஷயம். இது யார்கிட்ட இந்த உரிமை எடுக்கிறது? படைச்சவன்ட்ட. இன்னொன்று, பிற மனிதனுக்கு தீங்கு செய்திருந்தால் அந்த மனிதன்கிட்ட போய் நீங்கள் என்னை மன்னிக்கும்படி அவர்கிட்ட கோருவது. சரியா? ரைட். அடுத்தல அல்லாஹ் வந்து இந்த தௌபாவை சொல்கிறான். சொல்லிட்டு இது வந்து முழுசாக அங்கீகரிக்கப்பட்டு இந்த பாவத்தை நன்மையாக மாற்றிடலாம் அப்படிங்கிறான். எப்படின்னா, அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். தௌபா செஞ்சுட்டு ஈமான் கொள்ளுங்கள், இறை நம்பிக்கை கொள்ளுங்கள். எப்படி கொள்ளுங்க அப்படின்னா, சாலிகான செய்கைகள் மூலமாக இறை நம்பிக்கை கொள்ளுங்கள். அமல சாலிகன் செய்யுங்கள் அப்படின்னா தொழுகை நோன்பை விட்டுறக்கூடாது. அமல சாலிகன் என்பது அது வந்து பெரிய ஆழமான மாதிரி. நற்செயல்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பள்ளிவாசலில் உட்காந்து தேமி அழுவாருப்பா, அதுவும் பாவ மன்னிப்பு தான். ஆனால் அதோட பாயை வந்து வீட்டில் படுத்துடக்கூடாது. நீங்கள் பூமியிலே பரவி சென்று நல்லறங்கள் புரிய வேண்டும். இபாதத்து மட்டும் நல்லறன் சுருக்கி விடாதீர்கள். நம்மகிட்ட மோசமான நோய் என்ன அப்படின்னு கேட்டால், தொழுவது, நோன்பு நோற்பது, ஜனாசால கலந்து கொள்வது, மரித்தோருக்கு துவா செய்வது, இவைகள் மட்டுமே இபாதத்து என்று சுருக்கி நம்ம அழித்து கொண்டோம். இது இபாதத்து இது மட்டும் இல்லை, அமலசாலிகள் இதையெல்லாம் உள்ளடக்கி இன்னும் மேலே தாண்டி போகிறது. எல்லாம் புரியுதா உங்களுக்கு? நல்லறங்கள் என்பது இஸ்லாம் வந்து ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு இதுலேயும் அமல் இருக்கு. அல்லாஹ் ஃபஸ்ட் தஸாவல்லஹும் ரப்புஹும் அன்னி லா உலிபு அமல ஆமலின் மின்கும் மின் தகரின் உன்சா பவுலுக்கும் மின் ஃபோல். மூமினான ஆணும் பெண்ணும் எந்த ஒரு நல்ல காரியம் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எந்த ஒரு நற்காரியத்தையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஆணும் பெண்ணும் ஒருவர் மற்றவரையும் உள்ளவர்களாம். 2 பேரும் நீங்கள் ஒன்று தான். ஆதம்லேருந்து வந்து அவ்வாள் வந்தால் தான் நீங்களாம் 2 பேரும் ஒன்று தான். ஆனால் ஆணாயிரம் பெண்ணாயிரம் எந்த நற்செயல்களை வீணாக்க மாட்டான். நற்செயல்கள் என்பது தொழுகை நோன்பு மட்டும் நீங்கள் குர்ஆன் ஓதுவது, ஜனாசால கலந்துகிறது மட்டும் விளங்கிக்கிடாதீங்க. இன்னும் அல்லாஹுடைய படைப்பிடங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யும், மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பது, அவங்களுக்கு ஏற்ப துன்பத்தை துடைப்பது, இதுதான் அமலசாலிகளில் நிற்கப்படும். இன்னும் எல்லாத்துக்கும் மேலே டாப் திரும்ப ஒவ்வொரு காரியம் அடிப்படை என்பது இஸ்லாம், அதன் தொழுகை, அதன் தூண் என்பது தொழுகை, அதன் சிகரம் என்பது ஜிஹாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எந்த காரியம் அடிப்படை என்று தான் சொல்லுங்க. இப்போ அடிப்படை இஸ்லாம், அதன் தூண் என்பது என்ன சொல்லுங்க? தொழுகை. சிகரம் என்பது ஜிஹாத். டாப் அங்கே போய் நிற்கும். அதுக்கு அப்படின்னா பார்த்துக்கிட்டீங்களா, அமலசாலிகள் நீங்கள் இருக்கு போய்கிட்டே இருக்கும் அது. சரியா? புனியல் இஸ்லாம் அல்லாஹ் 5 தூண்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. 5 தூண் இஸ்லாம் இல்லை,
5 தூணுக்கு மேலே இஸ்லாம் நிற்கிது. இனிதான் மேலே நிற்கிது பில்டிங், பக்காவான மாலை எங்கே நிற்குது? 5 தூணுக்கு மேலே. நம்ம இந்த 5 தூண் தான் இஸ்லாமின்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிட்டோம்? நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு இதான் சொல்லேன், நிறைய உள்ள டெப்த்தாக இதெல்லாம் போதிக்கிறதே கிடையாது. அவங்க சொன்னால் தானே அவங்க செய்வாங்க. இப்போ கனவாய் என்ன சொன்னதானப்போ அவங்க செய்வாங்க, செய்ய மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. முஸ்லீம் அதுக்கு தானே ஆசைப்படுறான், வலது புறத்தார இருக்க தானே முஸ்லீம் ஆசைப்படுவான். அவங்களுக்கு சொன்னால் தானே தெரியும். ஏதோ சூறா பழது ஏதோ ஒரு 2 கண்ணு இருக்குது, நாக்கு இருக்குது, மூக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நாக்கு மூக்குலாம் எல்லாம் சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் இருந்தால் நீ கனவாயை தாண்டணும் அப்படிங்க. இதுக்கு கேள்விக்கு பதில் அங்கே தான். இந்த 2 கண்கள் அருக்குடைக்கு என்ன பதில் தெரியுமா? 2 நாக்கு உதவுக்கு பதில் என்ன தெரியுமா? அக்கபாவை கடந்திருக்கணும். அதுக்கு அர்த்தம் தான். இதை கம்பேர் பண்ணியாச்சு, அதுக்கு தான். ஆகவே அல்லாஹ்வுடையார்களே, இந்த உள்ளம் என்பது அல்லாஹுடைய மகத்தான அருட்கொடை. இந்த உள்ளத்தை அல்லாஹ் நேசிக்கிற விருப்பமாக மாற்றுவதற்கு திருக்குர்ஆன் சொன்ன உபாயங்கள் ரொம்ப முக்கியம். நல்லா கேளுங்க. வாழ்க்கை என்பது இன்பம் துன்பங்கள் நிறைந்தது. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சொல்லித்தர நமக்கு. எல்லா துன்பமான எவ்வளோ கஷ்டம்னா வரணும். அல்லாஹ் சொன்னான், பில் பௌசாய் லர்ராய் பஹினல் பௌஸ் உலாய்கல் அதீன சதக் உலாய்கல் முத்தகுன். அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தும் கொடுப்பார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்வது, பில் பௌசாய் லர்ராய், துன்பங்கள் யுத்த களத்தில் கைகால் போயிருமா, யுத்த களத்தில் கைகால் போனாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? பொறுமையை கடைபிடிப்பார்கள், பொறுமையை கை கொள்வார்கள். உலாய்க்குள் முத்தகுன், அவர்கள் தான் இறையச்சம் உடையவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காங்க, உண்மையாளர்கள் அவர்கள் தான் இறையச்சம் உடையவர்கள். அப்போ எவ்வளவு துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரிதான், கைகால் போனாலும் சரிதான், அந்த நேரத்திலும் அவர்கள் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், இன்னாலில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். என் கை போச்சே கால் போச்சே என்று சொல்லிவிடக்கூடாது. எல்லாத்தையும் மேல ஒரு உள்ளம், நல்ல உள்ளம் அடையாளமாக இருக்கிறதுக்கு அல்லாஹுடைய கடைசி சொன்ன உபதேசம் மரண தருவாயில, உங்கள் உள்ளங்கள் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் மன்னித்து விட வேண்டாம் என்று சொன்னாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் உங்களை சொத்து சுகமெல்லாம் பிடிக்கலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை போன்று என்ன செய்யணும்? உள்ளம் மட்டும் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லி, அல்ல உயிரை வச்சுட்டாமல, கடைசியில் உடல் போயிட்டு, சாரி ஆரோக்கியம் போயிட்டு, மனைவி போயிட்டாங்க, சொத்து போயிட்டு, ஆட்சி அதிகாரம் போயிட்டு, ஆனால் உடலில் உயிர் இருக்க, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த மனநிலை, இந்த மனசு வந்து பைத்தியம் இல்லாமல் இருக்குதே. அப்போ அதுக்கு நன்றி சொல்லணும்ல. இப்படித்தான ஒரு முஸ்லீம் அல்லாஹ் எந்த நிலையிலும் உங்கள் உள்ளங்கள் நல்லெண்ணம் கொண்டு விடாமல் ஆகிவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்ன எச்சரிக்கையான வாசகமாகவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை போற்றுவோம், அல்லாஹ்வை புகழ்வோம். என்ன கவலை வந்து அவனிடமே முறையிடுவோம். எல்லா தேவைகளையும் ஹலாலான தேவையும் அவன்கிட்டே வைப்போம். நமது காரியங்களுக்கு ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கீல் என்ற பொருள் உள்ள விளங்கக்கூடிய மக்கள் முழுமையாக அல்லாஹ் பக்கம் இதயத்தை சாய்த்துக் கொள்ளட்டும். நான் நற்செயல்களை பற்றி 2 செய்தி சொல்லி முடிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், இவனுக்கு சொன்ன எனக்கு கடைசி 5 நிமிஷம் அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி சொன்னேன். நற்செயல்களை பற்றி புரிஞ்சுக்கணும். அமல சாலிகளை நீங்கள் சொல்லிட்டீங்க, நல்லா கேட்டுக்கிடுங்க. இபாதத்துகள் சிறந்ததா, நற்செயல்கள் சிறந்ததான்னு சொன்னால் நற்செயல்களை இபாதத்தை தாண்டிடும். அல்லாஹுடைய தூதர், சிம்பிளாக ஒரே செய்தியோடு முடிக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒரு ரமலானுடைய நோன்பு நேரத்தில் ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும்போது கடுமையான வெயில், அப்நார்மல் வெயில் அடிக்குது. சகாபாக்கிட்ட போதிய போர்த்திக்குள்ள ஆடைகள்லாம் இல்லை. கைகளை உயர்த்தி தலையில் வச்சுக்கிட்டே ஒட்டகத்தில் பண்ணிக்கிற வெயில் அளவுக்கு மீறி ஆயிட்டு. ஒரு கட்டம் வந்து படையை ஹால்ட் பண்ணிட்டாங்க, ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. படையை நிறுத்த எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டால், சிலர் நோன்பை விட்டார்கள், சிலர் வெயில் தாங்க முடியாத நோன்பை விட்டார்கள். நோன்பை விட்ட சகாபாக்கள் நோன்பை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்த நபி தோழர்களுக்காக கூடாரம் அடித்து கொடுத்தார்கள். அவர்களது கால்நடைகளுக்கு நீர் புகட்டினார்கள். இந்த காட்சியை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாள் நோன்பு நோற்றர்களை விட நோன்பை விட்டு விட்டு நோன்பாளிகளுக்கு கூடாரம் அடித்து கொடுத்து கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிய நபி தோழர்கள் நன்மைகளை அள்ளி சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். புரிஞ்சுதா? இப்போ கம்பேர் பண்ண இபாதத்தோட எது சிறந்ததா இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்க? எது சிறந்தது? நல்லறங்கள். நல்லா புரிஞ்சுதா? இப்போ சமூக சேவைக்கு அர்த்தம் புரியுதா? அதே போல இயக்கத்தை பற்றி ரொம்ப நிறைய பேர் விமர்சிச்சுட்டே இருப்பாங்க. இங்கே இருக்குது ஹதீஸ், இங்கே இருக்கு, அது தெரியாமல் அறியாமல் சொல்கிறாங்க. இயக்கம் எதுக்குன்னா கூட்டமைப்பாக அது நல்லதை செய்யுதுக்கு. அயக்கத்தனம் பண்ணால் அது நம்ம பொறுப்பு கிடையாது. என்ன அது அவனும் அல்லாட்ட பதில் சொல்லணும். ஆனால் இயக்கம் கூடாதுன்னு அறிவிலித்தனமாக பேசக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இறை தூதரை புறக்கணிப்பதாகத்தான் பொருள். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை புறக்கணித்து விட்டு நீங்கள் நெஞ்சில கட்டி வரலாற்றை அமீன் சுன்னத்துன்னு சொன்னால் பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. நான் வாசித்து காமிச்சிருக்கேன் உங்கள் முன்னாடி, ஹதீஸ் வேணாங்க எடுத்து காமிக்கிறேன்.
வாசிதாங்க பார்த்துக்கிடுங்க. இது வந்து முஸ்னத் அகமது வரக்கூடிய ஹதீஸ். அது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். நல்லா கவனிச்சுங்க. ஆடுகளின் வைரியாக, அதாவது ஆடுகளின் எதிரியாக ஓநாய் திகழ்கின்றது. மந்தையிலிருந்து விலகி தனியாக செல்லும் ஆட்டை எளிதாக ஓநாய் வேட்டையாடிவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லுது, மந்தையிலிருந்து விலகி செல்லும் தனியாக செல்கிற ஆட்டை ஓநாய் வேட்டையாடிவிடும். அவ்வாறு மனிதர்களை பொறுத்தவரை ஷைத்தான் இருக்கிறான். கூட்டமைப்பில் சேராமல் தனித்திருப்போரை, விலகி சென்று இருப்பவர்களை வேட்டையாடி விடுகிறான். கூட்டமைப்பை விட்டு தனித்து விலகி செல்வரை வேட்டையாடி விடுகிறான். மக்களே, ஒற்றையடி பாதைகளில் செல்ல தொடங்காதீர்கள். ஒற்றையடி பாதையிலே தனியாக போய் பழகாதீர்கள். கூட்டமைப்போடும் முஸ்லிம்களின் ஜமாத்தோடும் சேர்ந்து இருங்கள். இதில் ஜமாத்தும் தனியாகவும் சொல்லிட்டு கூட்டமைப்பும் தனியாக சொல்லிட்டு, இல்லை நீங்கள் ஜமாத்தை சொன்னீங்க கட்டடி எஸ்கேப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட அறிவில் சிறந்தவர்கள், நம்மளோட அறிவில் சிறந்தவர்கள். கூட்டமைப்புகளோடு ஜமாத்துகளோடும் சேர்ந்து வாழுங்கள். புரியுதா? இந்தியா நாடு இஸ்லாமிய ஆட்சி இல்லாத இடங்களில் முஸ்லீம்கள் ஆங்காங்கே பிரிந்து கிடக்கக்குள்ள ஒரு ஒன்றாக கிளப் பண்ணி நம்மளால் இயன்றவரை நன்மை ஏவி தீமை தடுக்கிற காரியத்தை செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நீங்கள் சொன்னபடி குரான்னா நான் அந்த ஹதீஸை கிழித்து தீ வச்சுருவேன். என்ன நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? என் கையை விட்டணும்பீங்க. அப்போ இவன் யார் ஹதீஸை கிழிக்குதுன்னு கேட்பீங்க. ஆனால் பின்பற்ற சொன்னால் எவனா மொட்டை அலிசா பேச்சை கட்டிட்டு மூர்க்கத்தனமாக, அதாவது நீங்கள் செய்யாமல் செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேடுவீங்க. செய்யறது சொன்னால் வலிக்கும், அதுக்கு ஏதாச்சும் சாக்கு போக்கு சொல்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹுடைய தூதர் சுன்னத் என்பது அவங்க சொல் செயல் அங்கீகாரம் மூணும் சேர்ந்தது தான். நீங்கள் சொல் செயல் அங்கீகாரத்தில் தொழுகை விவாதத்தில் வச்சுட்டு மற்றதில் குத்துறதுக்கு வீசிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே தான் நம்ம சைத்தான் நம்மளை தோற்கடிச்சிக்கிட்டு இருக்கான். முழு சமூகமாக வெற்றி படைய வேண்டும் என்று சொன்னால் நம்ம இணைந்து தான் வாழ்ந்தாகும். அது தெரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல அறியாமல் பேசி தோற்று உங்களே அழித்துக் கொள்ளாரு. அவ்வளோதான் நான் சொல்லுறேன். எவன் நெகட்டிவாக திங்க் பண்ண அவன்கிட்டே போய் நீங்கள் கேட்குறீங்க, அறிவுரை கேட்குறீங்க. அவன் தான் விட்டுட்டு வர மாட்டாங்க. ஒயிட் கலர் ஆலிம்ஸாக உருவாயிட்டானு வெள்ளையேன்னு வேட்டையை கேட்டு பயான் டு பயான். இங்கே இப்போ எங்கே போனால் அடுத்த பயம், இங்கே அங்கே பயம். எங்கடா வெளியே வரைய மாட்டான். ஒரு மணிக்கு ஒரு ஆலிம்ஸாக ஃபோன் போட்டு பிரச்சனைன்னு அடிங்க, உங்கள் ஆலிம்ஸாக வாரான்னு கேளுங்க. அது இந்த சித்திக்கு போன அடிக்கும்போது ஏன் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தெரிஞ்சுக்கிடுங்க. ஆலிம்னா யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரோட சிறந்த ஆலிம் எவனும் கிடையாது. அல்லாஹ்ட்ட நேரடியாக கிளாஸ் படித்தார். ஒரு முறை மக்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. இரவு நேரம் எதிரிகள் வருவதை கொண்டு குதிரைகளின் குளம்படி ஓசை, படைகளின் குளம்படி ஓசை கேட்குது. எல்லாரும் ஊரே மதினாவே முழிச்சிட்டு, எதிரிகள் மக்காக்களை சூழ போறாங்கன்னு நினைச்சிட்டு வாங்க எல்லைகளே தடுக்க போகலாம் சொல்லி மக்கள் கிளம்பி போறாங்க. எல்லையிட்டு அந்த கடைசி இருள்ல இருந்து ஒரு குதிரை பாஞ்சு வருது. யார் வந்தா தெரியுமா? யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க? யாரும் சொல்லுங்களேன். எங்கள் ஆலிம், எங்கள் தலைவர். எங்கன்னா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டுக்குள்ள வந்தா மக்களே எங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகள் படைகள் வருவதை போன்று குளம்படி ஒட்டகம் குதிரைகளின் குளம்படி ஓசை கேட்டுச்சு. அதே சப்தம் எனக்கு கேட்டது. ஆகவே மதினான் எல்லை வரைக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எல்லாரும் தைரியமாக படுங்க, அப்படி ஒன்றும் வரவில்லைன்னு சொன்னாங்க. ஒரு இதாக இப்போ ஆலிம்சேட்டை காட்டுங்க. நீங்கள் எந்த இயக்கம் போடாது இந்த போலி ஆலிம்சேட்டை தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதனால தான் உங்களை வெளியே விட மாட்டான். ஏன்னா இவன் கோல பையா, சோம்பேறி பையா, திங்கணும் பயன் பண்ணணும். இப்படியே இருந்தால் இந்த சமுதாயம் எங்கே விளங்கும்? நம்ம யாருங்க இங்கே ஒரே அத்தியாயத்தை 2 இடத்துல கொண்டு செய்கிற உமத்து இருக்கா இல்லையா? 3வது அத்தியாயத்தை 104 அல்லாஹ் சொல்லுவான், 110 சொல்லுவான். வல்தகுன் உம்மத்து எதுவும் இல்லை ஹைர யோமரோட மௌரூஃப் என் சொன்ன அணிமிக்க உலாய்கம் நொஃபுலிகள். ஒரு இடத்துல நீங்கள் நன்மை ஏவி தீமை உங்களுக்கு நன்மை ஒரு கூட்டம் இருக்கட்டும் எல்லாம் சொன்னான். கூட்டம் தான் சொன்னான் அந்த இடத்துல. ஊரே ஜமாத்தை முழுசா சொல்லலை. இங்கே வல்தகுன் உம்மத்து அடுத்த இங்கே வந்து குந்தும் ஹைர உம்மத் உஹ்ரஜத்தில் இன்னாசி தஅமருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துமினு பில்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்திலே மேன்மையான சமுதாயம் நீங்கள் தான். ஏன் இல்லையே? நம்ம அப்படி சொல்லலையே. நாங்கள் தொழுதோம், நோம்பு நோட்டம், கஞ்சி குடித்தோம் சொல்லிட்டு இருக்கோம். அல்லாஹ் நன்மையேவி தீமை தடுத்த காரணத்தினால்தான் நீங்கள் மேன்மையான சமுதாயம் குர்ஆன் சொல்லிச்சு. அப்போ நன்மையேவி தீமை தடுக்கன்னா நான் தனியாக செய்யக்கூடிய காரியத்தை தனியாக செய்யலாம். என்னுடைய எதிர்ப்பை பலமாக காட்டணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த சக்தி வேணுமா வேண்டாமா நீங்கள் தான் சொல்லணும். அதை அப்போ இந்த குர்ஆன் வசனங்கள்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு கோழைத்தனமாக இந்த சமூகத்தை ஆக்கி கடைசியில் சுயநலமாக ஏறி போனதான் மிச்சம். நம்ம சமூகத்தை சீர்திருத்தி நம்ம பிற சமூகத்தின் பக்கம் என்ன செய்யணும்? இஸ்லாம் என்ற வெளிச்சத்தை காட்டுறதுக்கு பேரா நமக்குள்ளே காணமுள்ள உட்காந்து தல்வியா போட்டுற நிலையெல்லாம் இருக்குது. அல்லாஹ் வண்டியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இங்கே பாருங்கள், நீங்கள் விரும்பிய வகுப்பில் இருந்தாலும் உங்களை இதயங்கள் சிந்தனைகள் சிதறி போனாலும் சரிதான். ஒரு நன்மையான இடத்துக்கு வர வைக்கணும்னு நினச்சா அது அல்லாஹ் நாடாமல் நடக்காது. நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் எரிச்சலாக கூட இருந்திருக்கலாம், போர் அடிச்சிருக்கலாம், பரவாயில்ல. ஆயினும் அல்லாஹ் அவன் நாடிகளை கொண்டான் நன்மைகளை கேட்க வைப்பான். அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. அப்படி ஒரு ஹதீஸு, இது மாதிரி நடக்கிற சம்பவங்கள் நடக்கிற இடத்துக்கு ஒருத்தர் வரலை. அவர் நண்பனை தேடி பார்க்க வராரு. வந்தவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, அப்படி வந்து உட்கார்ந்துட்டாரு. ஆனால் வந்தவர் நண்பனை பார்க்க தான் வராரு. இப்போ மலக்கு வானவர்கள் கேட்டான், அல்லாஹ் ரப்பே, ஒரு மனிதர் வந்து இங்கே வந்தார், ஆனால் அவர் பயான் கேட்க வரலை, சொற்பொழிவை கேட்க வரல, மாறா நண்பனை தேடி வந்தார். வந்தவர் தான் அங்கே அமர்ந்தார், அவருக்கு கூலி உண்டான்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பலான்னு சொன்னான், அவருக்கும் அது ஒரு கூலி உண்டு, நாம் நாடாமல் அவர் சபைக்குள் அமர மாட்டான். அல்லாஹ் சொன்னான், நான் நாடாமல் அந்த சபைக்குள் அவர் அமர மாட்டார். அப்போ அல்லாஹையும் அவனது வேதத்தை பற்றியும் மார்க்கத்தில் பேசக்கூடிய இடங்கள் சூனத்து பூங்கா என்று சொல்லி சுபசீர் அப்படி அந்த ஹதீஸ் ஆரம்பிக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அந்த பூங்கால உட்கார வச்சிருக்கான். அல்லாஹ் மறுமை நாளிலும் நம்மை அதுபோன்று அந்த நிரந்தரமான அந்த அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. இந்த தர்பியா வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக பண்ணணும். அதுக்கு நம்ம நோட்டு புத்தகங்கள் எடுத்து எல்லாம் குறிப்பெடுத்து பார்க்கும்போது இன்ட்ராக்ஷன் மாதிரி பண்ணணும். நானே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் கேட்டால் நீங்கள் சில கேள்விகள் கேட்க, அல்லது நான் சொல்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா எனக்குமே நிறைய தேட தோணும். இந்த இடத்துல நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன், உண்மையில் மிஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் எடுத்து உங்களுக்கு போடுவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதோ வகையில் நம்ம உள்ளவங்க தலைப்புன்னு பேச வச்சு நமது உள்ளங்களை அல்லாஹ் சொன்ன அந்த நேர்வழி பெற்ற 4 அடையாளம் இருக்குல்ல, அந்த 6வது அத்தியாயம் 125வது வசனம் என்ன, அந்த வசனத்தை அல்லாஹ் மெய்ப்பிக்கிற நல்ல வாழ்க்கை உள்ள உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம் இல்லத் துணைகளுக்கும் தந்தல்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.